கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மாறாதவராக, நமக்கு எப்போதும் நல்லவராகவே இருக்கிறபடினால, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவின்றி அவர் நம்மை வழிநடத்த ஒரே காரணம், நாம் நல்லவர்கள் அல்ல, நல்லவர்கள் என்பதினால் அல்ல, அவர் நல்லவராய் இருக்கிறபடியினாலே, அவரை பற்றிய நல்லவர் என்ற உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்றான். திருப்பியும் சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், ஆரோனின் குடும்பத்தார் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே இது நாம் தேவனை குறித்து வைத்திருக்கிற இருதய விசுவாசத்தை வாயினால் சொல்லுகிறதா இருக்கிறது. ஆகவே அதை நான் திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா அதுதான் நம்ம வாழ்க்கையின் விசுவாசத்தின் ஆதாரமாகிறது, ஃபவுண்டேஷன். கர்த்தர் நல்லவர் என்பதுதான் கிறிஸ்தவத்தின் விசுவாசத்தின் ஆதாரம். இந்த ஒரு சத்தியத்துல நம்ம நிலைத்திருந்தோமானா இந்த பூமியில பரலோக வாழ்க்கையை நிச்சயமா அனுபவிக்க முடியும். என்ன ஒரு சத்தியம், அவர் நல்லவர், வேற ஒண்ணுமே இல்லை, அவர் கிருபை உள்ளவர். ரெண்டுதான். இந்த ரெண்டு சத்தியம் இருதயத்தில் வேலமானா வேற வழியே இல்லை, வாயை திறந்து இதை சொல்லிக் கொண்டு இருப்பதுதான் நம்முடைய வேலை. ஆனால்தான் ஆண்டவர் என்ன சொல்வார், சொல்லுவார்களாக என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றத சொல்லுவதுதான் நம்முடைய வேலை. அவர் சொல்லுகிறத நான் என் மனசுல வச்சிருக்கேன், வாயிலெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேணாம், இருதயத்துக்குள்ள இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும் சொல்லல, அவரு வாயில சொல்றார். நம்ம எபேசி நிருபத்துல 3ஆம் வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனை சோத்தரிக்கிறேன் என்று பவுலடிகளார் சொல்வதை பார்க்கணும். ஏன் சோத்தரிக்கிறார்? அது ஏற்கனவே நடந்து முடிந்த உண்மையானபடியினால் சோத்தரிக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்க ஆசீர்வாதமாய் இருங்கன்னு அவர் சொல்லல. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக முந்தின வசனத்துல சொன்னாரு. இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, நான் பிதாவுக்கு நன்றி சொல்லுகிறேன், நம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவுக்கு நான் நன்றி சொல்லுறேன். ஏன்? சகலவித ஆசீர்வாதங்களினாலும் எபேசு விசுவாசிகளை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு காலையில அததான் ஆவியானவர் நம்மோடும் சொல்லுகிறார். சகலவித ஆசீர்வாதங்களினாலும் இந்த எபேசு நிருபத்தை கருத்தாய் ஆராய்ந்து பார்த்து பரலோக வாழ்வை, 3ஆம் வானத்தில் உள்ள பரலோகத்தின் வாழ்வை பூமியில் வாழ வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுவதவர், சகல ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. பவுலடிகளார் செய்வது போல நன்றி சொல்லுவது மாத்திரம்தான் ஒரே வேலை. நான் அடிக்கடி சொல்வது, இந்த ரெண்டு காரியங்கள் சேர்ந்தே போகும். எது? விசுவாச ஆவியும் நன்றி சொல்ல ஆவியும். அதே மாதிரி பயமாகிய அவிசுவாச ஆவியும் முறுமுறுக்கிற ஆவி, அப்படிதானே? எதிர்த்து பேசுகிற, கலகம் பண்ணுகிற, தவறாய் பேசுகிற முறுமுறுக்கிற ஆவி. இது ஏன் எனக்கு இல்ல, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் காரியம் இப்படி இருக்கு, இப்படி இந்த ஆவி அவிசுவாச பயத்தோடு சேர்ந்துதான் போகும். தே ஆர் பர், அப்படிதானே? மர்மர். பழைய ஏற்பாடு முழுவதுமா பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்க கானான வாக்கு கொடுத்துட்டாரு, அவங்க சுதந்திரிக்கணும். கொடுத்தேன் என்று சொன்னாருன்னா கொடுத்தேன் தான். ஆனா அதை அவங்க விசுவாசிக்கல, முறுமுறுத்தாங்க. அடிக்கடி அவங்க வாயில் வந்த வார்த்தை என்னதான், எங்க சாகரத்துக்கா எங்களை கொண்டு வந்தீங்கன்னாரு. ஆண்டவர் பொறுமையோடு இருந்த ஆண்டவர் ஒரு நாள் என்ன சொல்லிட்டாரு, என் காது கேட்க நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படிதான் உங்களுக்கு நடக்கும்ட்டார். இன்னைக்கு அது மாறாத பிரமாணமா இருக்கிறது. நம்முடைய காதுகள் கேட்க, பிசாசின் காதுகள் கேட்க, தேவதூதர்களின் காது கேட்க, தேவனின் காது கேட்க நாம் பேசுகிறோம். தேவனோடும் மற்ற ஆவி மண்டலத்தோடு உறவு கொள்வது பேசுவதனாலதான். ஆதியில கூட பாருங்க, ஆதி ஆமத்துல ஆண்டவர் ஆதாமோடு குளிர்ந்த வேல்ல உறவு கொண்டான சத்தத்தை தான் கேட்டாங்க. அப்படியே ஒரு சாயல்ல, ஒரு ரூபத்துல அவர் வரல. அவருக்கு சாயலும் இல்லை, ரூபமும் இல்லை. அப்போ விஸ்னஸ் மாதிரி ஏஞ்சல்ஸ் வந்தாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் எந்த சாயலிலும் வரவில்லை.
ஆனா சத்தம். ஆகவேதான் தேவனோடு நாம் உறவு கொள்வதெல்லாம் அவருடைய சத்தம், நம்முடைய சத்தம் தான். அதனாலதான் சொல்றேன், இந்த சத்தம் சத்தம் என்று நான் சொல்லும்போது வார்த்தையை சொல்லல, வாய்ஸ். யூ கிவ் வாய்ஸ் டு தி காட்ஸ் வேர்ட் ஆர் யுவர் வேர்ட். அததான் நான் அந்த சத்தம் என்று சொல்ல வருகிறேன். ஆங்கில வேதாந்தத்துல வாய்ஸ் வாய்ஸ் தே ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட் இன் த கார்டன் இன் த கூலர் பார்ட்ஸ் ஆஃப் த டே, இப்படிதான் வரும். வி ஆர் அஃப்ரைட் வென் யூ ஹியர் எ சவுண்ட். உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் ஒளிந்து கொண்டோம், பார்த்து அல்ல. அப்போ பாருங்க, நாம் தேவனோடு உறவு கொள்ள ரொம்ப மிகவும் முக்கியமானது எது? சத்தம், வாய்ஸ், த வாய்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சத்தம் காடை வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. அந்த சங்கீதம் முழுவதும் படிச்சு பாருங்க, சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கலாம். சச் அ பவர்ஃபுல் வேர்ட். அப்போ பாருங்க, காட்ஸ் வாய்ஸ் மூலமா நம்மோடு பேசுகிறார். அதுதான் எழுதப்பட்ட வார்த்தையாக நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்க. தேவ மனிதர்கள் தேவ சத்தத்தை கேட்டு தேவ ஆவியால் ஏவப்படும் பொழுது எழுதின வார்த்தைகள். எல்லா இடத்திலையும் பாருங்க, ஆண்டவர் சொல்லுவாரு, நான் சொல்லுகிறதை கேட்டு நீ சொல்லுன்னு தான் சொல்லுவார். இப்ப என்ன சொல்றாரு? சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவர் சொல்லுகிற அந்த சத்தத்தை நம்முடைய இருதயத்திலே கேட்க வேண்டும். என்ன கேட்கணும்? சகலவித ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். இனி ஆசீர்வதிக்க போவதில்லை. உன்னை பழைய ஏற்பாடுல மாதிரி இவைகளின்படி செய்ய கவனமாயிருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்லல. ஏன் அப்படி சொல்லல? அந்த கீழ்ப்படிதலை அவரே நமக்காக நிறைவேற்றினார். சிலுவையிலே அவர் செய்தது எல்லாம், மானிடனாய் வந்து அவர் செய்ததெல்லாம் எனக்காக, உங்களுக்காக, நம் பட்சத்தில், நமது சார்பாக, நம்முடைய பிரதிநிதியாக, ஆஸ் அவர் சப்ஸ்டியூட், பதிலாளாக செய்தார். அவருக்காக அவர் பிசாசை வெற்றி கொள்ள தேவையில்லை. அவர் யாருக்காக பிசாசை ஜெயித்தார்? எனக்காக, உங்களுக்காக, நம்முடைய பதிலாளாக, நமது சார்பில், நமது பட்சத்தில் அவர் அங்கு சென்று அதை ஜெயித்து நமக்கு இலவசமாக கொடுத்தார். அவர் நமக்கு கொடுக்காதது என்று ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவர் நமக்கு செய்து நமது கணக்கிலே வரவு வைத்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது? எந்த நாளில் அவரை விசுவாசித்து அவரை இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலே அவருக்கு சொந்தமானதை எல்லாம் நமது கணக்கில் வந்துவிட்டது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, நம்முடைய ஆவியிலே அவருடைய ஆவி ஒன்றாக கலந்தபடினால அவருக்கு சொந்தமானதெல்லாம் அந்த முழு பரிபூரணத்தோடு அவர் நமக்குள் வந்து விட்டார். அந்த அவருடைய தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் பரிபூரணமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறதுன்னு சொன்னார்ல, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9. அப்ப சொல்லிட்டு தான் 10 என்ன சொல்றாரு? அவருக்குள் நீங்கள் பூரணம். அப்ப பாருங்க, அவர் நமக்குள் வந்தபடியினாலே பூரண ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். வேற காரணமே இல்லை. ஆனா இன்னைக்கும் தவறான உபதேசம் சபையில இருக்கு. நீ கீழ்ப்படிந்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பாங்க. நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன், அப்படிதானே? முதல்ல கீழ்ப்படி, அப்பதான் மேல்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரிய உபதேசம் எல்லா பெந்தோகோஸ்தே சபையிலையும் உண்டு. நீ காயின்ஸுக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் பூவா தலையா மாதிரி கீழ்ப்படுதல் இருந்தா தான் அடுத்த பக்கம் ஆசீர்வாதம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணுவாங்க. ஆனா அது உண்மை என்றால் இயேசு சிலுவைக்கு சென்றிருக்கவே வேண்டாம், அப்படித்தானே? He was my substitute. அவரிலே பாவம் இல்லை. அவர் சொல்றாரு, ஏங்க அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரு? இப்படி எல்லா நீதியையும் நான் நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி, அப்படித்தானே சொல்றாரு பிலிப்பியர் 2:7-8 அப்போ அவையெல்லாம் எதற்காக? அவருடைய கீழ்ப்படுதல் நம்ம கணக்கில் வர. அதனாலதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 18-19 சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே மரணமும் பாவமும் உலகத்தில் எல்லாருக்கும் வந்தது. அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய நீதியினாலே எல்லா மனுஷரும் நீதியாகி
தேவனுடைய ஜீவனை பெற்று ஜீவனில் வாழ்கிறாள் என்று. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஜீவனில் வாழும்னா எந்த தீமையுமே இல்ல, எந்த இருளின் கிரியையுமே இல்ல, எந்த பிசாசின் அப்படின்னா பரலோகம். அதுதான் பரலோகம். அததான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பரலோகத்தை பூமியில் வாழ்வதுதான் தேவனுக்கு நம்மை குறித்த திட்டம், சித்தம், விருப்பம், ஆசை எல்லாம். அதற்குத்தான் அவர் சிலுவைக்கு சென்றார். அப்போ ஒரு மனிதனுடைய ஆதாமுடைய மீறுதலினால் பாவமும் மரணமும் மரணம் என்றால் என்ன? நரக வாழ்க்கை. பாவம், வியாதி, சாபம், குறைவு, தரித்திரம், தோல்வி, குழப்பம், சமாதானம் இன்மை, தூக்கம் இல்லாதது எல்லாமே அந்த லிஸ்ட்ல வந்துருக்கு. எதுல? மரணம் என்ற லிஸ்ட்ல. இட்ஸ் ஆல் ஸ்லோ வே டு பிரிங் த ஃபைனல் டெஸ்டினேஷன். இங்க நமக்கு ஜீவன் என்று சொல்றாரு. என்ன? பரலோகம். அது ஒண்ணு கூட, அந்த இருளின் கிரியைகள், மரணத்தின் கிரியை ஒண்ணு கூட பரலோகத்துல இல்ல. அங்கதான் சொல்றாரு என்ன? ஜீவ விருட்சம் என்று சொல்லுகிறார். அந்த ஜீவனிலே நாம் வந்து விட்டோம். இப்ப நாம் இருக்கிற எல்லை, நாம் இருக்கிற இடம் மரணம் அல்ல, ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்துல இருக்கும். நீங்க எதையோ ஒன்றை செய்து இதை சம்பாதிப்பது அல்ல. அப்படித்தானே? ஜெபம் செய்து சம்பாதிப்பதல்ல, உபவாசம் செய்து சம்பாதிப்பதல்ல, ஓடி ஓடி ஆண்டவருக்கு நான் ஊழியர் செய்த அதனால என்ன ஆசீர்வாதம் சொல்றதுக்கு எதுவுமே அல்ல. none of our actions or performance. இது அவர் செய்த கிரியையினாலே இலவசமாக மறுபடியும் பிறக்கும் பொழுது, இன்னொரு விதத்துல சொல்ல போனா உலக தோற்றத்திற்கு முன்பே அது அவருடைய திட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த திட்டத்தை ஆதாம் இழந்து போனபடியால் இயேசுவானவர் திரும்ப வந்து பெற்று நமக்கு கொடுத்தார். அதனாலதான் அங்க ரோமர் 5:18 அதை சொல்லிட்டு 19 என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவனுடைய மீறுதல், ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவம் மரணமும் வந்தது போல ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே என்ன வந்தது? கிருபையின் வரமாகிய தேவன் நீதியும் தேவ ஜீவனும் நமக்கு வந்ததுனால நாம் ஆளுகை செய்வது, நாம் பரலோகத்தை பூமியில் வாழ்வதுன்னு என்ன அர்த்தம்? பிசாசின் கிரியையில் மேலெல்லாம் ஆளுகை செய்வது. ஆசீர்வாதமான வாழ்க்கையில அதை தான் அவர் சொல்றாரு. ஆசீர்வாதமான வாழ்க்கை என்றால் நமக்கு சிறையிருப்பே இல்லை. அப்படிதானே? நமக்கு இருளே இல்லை. நாம் எதாலும் கட்டுப்படவில்லை. நம்ம முழுவதுமாக விடுதலையாக்கப்பட்டவர்கள். எதுவுமே நம்ம கட்ட முடியாது. கட்டுகள் என்று சொல்லும் பொழுது பிசாசனுடைய கட்டுகளை நான் சொல்லுகிறேன். வியாதியில கட்டுவோம், சாபத்துல, குறைவுல, தரித்திரத்துல, தோல்வியில, நாம் செய்யறதெல்லாம் வாய்க்காம, விருத்தி இல்லாம இருக்க, கனி இல்லாம, இதெல்லாம் கட்டுகள் அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஆனா அதிலிருந்து விடுதலை செய்யதான் இயேசு வந்தார். ஆனா நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? சபையில அவர் வந்ததெல்லாம் இந்த கட்டுகளில் இருந்து நம்ம விடுதலையாக்குவதோடு நிறுத்திட்டாங்க. விடுதலை கூட பாவ மன்னிப்போட நிறுத்திட்டாங்க. கட்டுல இந்த விடுதலை கூட வரல. பாவம் மன்னிப்போட நிறுத்திட்டு நீ பரலோகம் போறதுக்கு வழியை திறந்துட்டாரு, முடிஞ்சு அதோட. இதுதான் சுவிசேஷம் என்று சொன்னாங்க. ஆதி முதல் அது சுவிசேஷம் அல்ல. ஆண்டவருடைய சுவிசேஷம் ஆதி முதல் உங்க பாருங்க. அது நம்ம வேணா இதுல எடுத்து நல்லா வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டுல நான் ஏன் பழைய ஏற்பாடுக்கு அடிக்கடி நான் போறேன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது நிழலாட்டம் தான். நிஜம் புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கை தான். ஆனா அங்க தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறபடினால் அந்த நிழலில் இருந்து நிஜத்தை நாம் பார்க்கிறோம். அது நிழலை பார்க்கல. அந்த நிழல் ஒரு நிஜத்துடைய நிழல். அப்படிதானே? ஏதோ ஒன்று நிஜமா இருக்கிறபடினா அதுடைய நிழல். அதுதான் பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் அவளுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம். அதுல இருந்து எடுத்து நாம் நிஜத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதானே? யாத்திராமத்துக்கு வாங்க. அவங்க யோசேப்புக்கு அறியாத ராஜா வந்து அவங்கள துன்பப்படுத்தி, அவங்கள கொடுமைப்படுத்தி எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கேட்டேன்றதுக்கு தான் அங்க 3வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் முச்செடியில இருந்து மோசேவுக்கு தரிசனமாகிறார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க. 3வது அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர்
எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். என்னத்தை பார்த்தாரு? உபத்திரவம். ஏன்? பார்வோன் என்பது பிசாசின் ஆளுகைக்கு சமமாக சொல்லப்பட்டுள்ளது. பார்வோன் அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அததான் இங்க சொல்றாரு. இன்னைக்கு பிசாசு மீட்கப்பட்டவர்களை உபத்திரப்படுத்தினான், விடுதலையாக்கப்பட்டவர்களை. அதாவது எகிப்திலிருந்து வந்துட்டாங்க, அறியாதபடினாலே இன்னும் அவர்களை உபத்திரப்படுத்துறது பார்க்கிறோம். மீட்கப்பட்டவர்களுக்கு வியாதியோ, சாபமோ, குறைவோ, தரித்திரமோ, தோல்வியோ, விருத்தி இல்லாமையோ இருக்க முடியாது. ஏன்னா அந்த எல்லையில் அவங்க இல்ல. விருத்தின் எல்லைக்கு வந்துட்டாங்க, செழிப்பின் எல்லைக்கு வந்துட்டாங்க, சுகத்தின் எல்லைக்கு வந்துட்டாங்க. ஆனா அவருடைய திட்டம் என்ன என்பதை பார்க்க தான் இதை சொல்றேன். அவங்க அப்போ எகிப்தில இருக்கும் போதுதான் அவங்களுக்கு உபத்திரவம். எகிப்தை விட்டு இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு வந்த பிறகு இந்த உபத்திரவம் கிடையாது. ஒரே உபத்திரம் என்ன? சுவிசேஷத்தின் நிமித்தம். பவுல் அதுதானே சொல்றாரு, சுவிசேஷத்தின் நிமித்தம். இன்னொரு வாதம் சொன்னா, இந்த சுவிசேஷத்தை நம்ம வாயில சொல்றனால உபத்திரவம் வரும், வேற காரியம் இல்லை என்று சொன்னாரு. உபத்திரவத்தை பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவங்க பிசாசு என்னவா? ஆலோட்டி, ஹார்ட்கோர் டாஸ்க் மாஸ்டர். இதை செய்யணும்னு போட்டு அவங்கள புழிஞ்சி எடுக்கிறான். அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்ல, ரெஸ்ட் இல்ல, அவங்களுக்கு விமோச்சனமே இல்ல. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உறிஞ்சி எடுக்கிறாங்க. திரும்பவும் அடுத்த நாள் அதுதான். அந்த நிலையில தான் அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் கூக்குரலை கேட்டேன், வேதனையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் இயேசுவை சிலுவைக்கு அனுப்பினார். இந்த உபத்திரவமோ, ஆலோட்டிகள், பிசாசு நம்மை அப்படியே அப்ரஸ்ன்றல ஒடுக்காதபடிக்கு, ஆலோட்டிகள் நம்மை ஒடுக்காதபடிக்கு அவர் சிலுவைக்கு சென்றார், வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. அது சொல்லுதான் பாருங்க, எகிப்தியன் கைக்கு உங்களை விடுதலையாக்கவும் அந்த தேசத்திலிருந்து நீக்கி பிசாசின் ஆளுகையில் இருந்து இருளின் ஆளுகையில், ஆதாம் பாவம் செய்தபடியால் நாம் எல்லோரும் ஆதாமுக்குள் பிறந்தபடியால் அவன் ஆளுகைக்குள் இருந்தோம். இயேசு சிலுவைக்கு சென்று நம்மை விடுதலையாக்கினார். அந்த விடுதலையாக்கிறது தான் இங்க சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்ற பாருங்க, கைக்கு விடுதலையாக்கவும் அந்த தேசத்திலிருந்து உங்களை நீக்கி, அப்படிதானே, நியாய பிரமாண சாபத்தில் இருந்து நீங்களாக்கி, இருளின் அதிகாரத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கி, அப்படிதானே சொல்றாரு. மரணத்தின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். தேவன் நமக்கு உண்டாக்கின இந்த விடுதலையில், சுயாதீனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று போல் சொல்லுகிறார். இங்க அதுதான் சொல்றாரு. ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை நிழலாட்டமாக நாம் பார்க்கிறோம். கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற புறஜாதிகளின் இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான, நலமான விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இதுதாங்க முழு சுவிசேஷம். அதாவது வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே ஆபிரகாம் முதல் வருஷ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? இந்த சுவிசேஷம் தான் அங்க ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உடன்படிக்கை பண்ணும் பொழுது 15ஆம் அதிகாரத்துல. அப்ப அதே தான் இங்கேயும் சொல்றாரு. உங்களை ஆலோட்டிகளுடைய உபத்திரம், துன்பம், வேதனையிலிருந்து விடுதலையாக்கி, அதோட அவருடைய வேலை முடியல. என்ன சொல்றாரு பாருங்க, விடுதலையாக்கவும் அவங்க வல்லமை அல்லது அவங்களுடைய அதிகாரத்துக்கு உங்களை நீங்களாக்கவும். அடுத்தது 3வது என்ன சொல்றாரு? அதான் பரலோக கானான். அவங்களுக்கு கானான். நமக்கு வாக்குத்தத்த பூமி அல்ல. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அனுபவிப்பது, பரலோகத்தை அனுபவிப்பது பூமியிலே. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் பரலோகத்தில் அவர் சித்தம் என்னமோ அதை வாக்குத்தத்தமாக கொடுத்து, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் ஆமேன் என்று நமக்கு நிறைவேறிற்று. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னதான்? விசுவாசிக்கிறது ஒண்ணுதான் நம்முடைய வேலை. அதுதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க,
சுவிசேஷத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க சொல்ற மாதிரி விடுதலை ஆக்கியோட அவன் கையில் இருந்து விடுதலை ஆக்குவதோட நிறுத்தல ஆண்டவர். ஆதி முதல் அவர் திட்டம். அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் தான் மோசையின் மூலமாக சொல்லப்பட்டது. அந்த உபாகமும் யாத்ரா முழுவதுமா இதை நாம் பார்க்கலாம். அதை விடுதலை ஆக்கியோட நீக்கல, அவனுடைய ஆளுகைக்கு உங்களை நீங்களாக்கி விடுதலை பண்ணிட்டாரு. இனி ஒரு நாள் ஆளாதபடிக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து விட்டார்கள். அவனை இனி ஒருபோதும் காண்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லிட்டார். நமக்கு அதுதாங்க. ஆனா நம்ம தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்ப்பதெல்லாம் விடுதலையாகி நீங்களாக்கி மீட்கப்பட்டவன். எந்த ஒரு காரியத்திலும் இந்த ஆசீர்வாதமான பரலோக வாழ்வை நாம் வாழ்வதை அவன் தடை செய்யவே முடியாது. ஏன்? செங்கடலை கடந்து நாம் வந்து விட்டோம். அவன் நம்மை தொடக்கூட முடியாது. அவன் வல்லமையெல்லாம் உறிந்து கொண்டு அவனை வெறுமையான கோலமாக்கி விட்டான். சொல்ல போனா அவன் நமக்கு பயந்து நடுங்குகிறான். ஏன்? அவன் வல்லமை அதிகாரத்தை உறிந்து தேவனுடைய பரிபூர்ண வல்லமை அதிகாரத்தை நமக்கு கொடுத்து விட்டான். அது தெரியாதபடினாலதான் சபையில இன்னைக்கு தவறான உபதேசம் கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆள வேண்டியவர்கள் ஜெபம் என்ன? யாரையோ தேவனை போ கேட்கிறாங்க. ஆண்டவர் நம்மை கேட்க சொல்லல, ஆள சொல்லுகிறார். யூ ரூல் அண்ட் ரெயின் என்று சொல்லுகிறார். அவரோடு கூட ஆளுகை செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்கள். நாம் தனியாக அல்ல, அவரோடு கூட தான். அததான் வேதம் முழுவதுமாய் நாம் எவ்வாறு இந்த ஆளுகையின் ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்பதை சொல்லுவதை பார்க்கிறோம். இத இருதயத்துல ஆழமா போடணும். என்ன? விடுதலையாக்க, நீங்களாக்க, அதாவது என்ன அர்த்தம்? என்ன சொல்ற? விடுதலையாக்கி அங்கிருந்து உங்களை நீக்கி இருளின் ராஜ்யத்தில் இருந்து, அதேதான் சுவிசேஷம். ஒளியின் ராஜ்யத்திற்கு, நம்மை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, பிசாசின் ஆளுகையில் நாம் இல்லை. பிசாசின் ஆளுகை முடிந்தது. அப்படின்னு என்ன? வியாதியின் ஆளுகை, பாவத்தின் ஆளுகை, குறைவின் ஆளுகை, தரித்திரத்தின் ஆளுகை. இப்ப நாம் இருக்கிறது என்ன? சுகத்தின் ஆளுகை, பரிசுத்தத்தின் ஆளுகை, நீதியின் ஆளுகை, செழிப்பின் ஆளுகை. இந்த ஆளுகைக்கு நாம் மாற்றப்பட்டு விட்டோம். இதுக்குதான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இருக்கிறபடினாலதான் பவுலடியார் நன்றி ஜெபத்தை பண்ணுகிறார். நன்றி உள்ள ஜெபத்தை செய். அப்படின்னா என்ன? ஏற்கனவே தந்து விட்டது. காணப்படாத மண்டலத்தில் அவைகள் இருக்கிறது. ஆவி மண்டலத்தில், ஆவி மண்டலத்தில் இருப்பவைகளை சரீர கண்களால் காண முடியாது. ஆனா வேத வசனத்தின் மூலமாக காண முடியும். அதை கண்டு அவர் நன்றி சொல்ல. அதான் சொல்றேன், ஆண்டவருடைய திட்டம் பாவம் மன்னித்து நம்மை பரலோகம் கொண்டு செல்வது மாத்திரம் அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. அடுத்தது, நமது கீழ்ப்படுதலினால் அவர் ஒன்றுமே செய்வதல்ல. பவுல் ரொம்ப அழகா சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3, 4, 5 வசனங்களை வாசித்தீங்கன்னா, இந்த தகுதி எங்களால் உண்டான தகுதி அல்ல. எங்களை தகுதிப்படுத்துக அப்படின்னா அவருடைய கீழ்ப்படுதல், எங்கள் கீழ்ப்படுதல், அதுவே எங்களை தகுதிப்படுத்தினது. கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாவுமானார். 1 கொரிந்தியர் 1:30 சொல்லுது பார்க்கணும். அததான் இங்கேயும் சொல்றாரு, எங்கள் தகுதின்னு. எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார் 2:14 சொல்றாரு. நடக்கிற காரியமா? அப்படி எல்லாம் வாய பொழந்து சொன்ன சொல்றாரு, அது நான் இல்லடான்ற. உங்க இருதயத்திலே எழுதப்பட்ட நிருபம் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது, அது எங்களால ஆனதல்ல. இது புது உடன்படிக்கையின் ஊழியம், ஆவியானவர் செய்கிற ஊழியம். அவருடைய தகுதி தான் உங்களை அவ்வாறு மாற்றுகிறது. உங்களை பார்த்தாலே போது நிருபத்தை படிச்ச மாதிரி ஆயிடும். ஒரு நிருபம் வேண்டான்றார். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த புது உடன்படிக்கையின் ஆவியானவருடைய ஊழியம் என்று சொல்லும் போதுதான் சொல்றாரு, அது எங்களால் உண்டானதல்ல. பவுல் ஏதோ விசேஷமான ஊழியக்காரன் காரணமே இல்லை. நானும் உங்களை போல பாடுள்ள மனிதன் தான். ஆனா இந்த விசேஷம் எல்லாம் சிலுவைக்கு போனாரே,
அந்த ஒரே பலியினாலே இவர்களை எல்லாவற்றையும் அவர் செய்து எங்களை தகுதிப்படுத்தி விட்டார். எங்க கீழ்ப்படுதல் இல்ல, எங்களுடைய பர்ஃபெக்ஷன் அல்ல, எங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் அல்ல, எல்லாமே அவர்தான். அவரே தகுதி என்று சொன்னார். அப்போ அந்த தகுதியில தான் நம்ம இப்ப என்ன பண்ணோம்? நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார். ஒரு ராஜ்யத்திலிருந்து மற்றொரு ராஜ்யத்திற்கு மாற்றி விட்டார். ஆனா நம்ம பார்க்கிற ராஜ்யம் இந்த உலக ராஜ்யமா இருக்காது. நம்மால் விசுவாசிக்க நமக்கெல்லாம் காணப்படுகிறதா நிச்சயமா இருக்கிறது. ஆனா இந்த பரலோகத்துல வாழணும்னா, பரலோக வாழ்வை பூமியில வாழணும்னா அது தரிசித்து வாழ்வதல்ல, விசுவாசி வாழ்கிற வாழ்க்கை. காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற, வெளித்தோற்றத்தின்படி பாராமல் உள்ளான ஆவி மனதின்படி பார்க்கிற, அது விசுவாச வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாச வாழ்க்கையில தான் இந்த வேதம் சொல்லும் ஆவி மண்டலத்தில் தேவன் நமக்கு எல்லாம், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கு சொந்தமாயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வாழ்வது போல பரலோக வாழ்க்கை பூமியில் நாம் வாழ முடியும். அதை சொல்லிட்டுதான் கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க, எங்க கொண்டு போய் சேர்க்கிறது அவருடைய திட்டமா? ஐயா, பரலோகத்தில் இல்ல, பூமியில இதை சொல்றாரு. பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான நலமான தேசம். அததான் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்றாரு. பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான நலமா. தேவன் நமக்கு வைத்திருக்கிறது ஒரு நெருக்கம் அல்ல, விசாலம், நலமானது, தீமையானது அல்ல, எல்லாமே நலமானது. பாலும் தேனும் வழிந்து ஓடு. நீ ஒண்ணுமே அங்க பண்ண வேணாம். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் அபண்டன்ஸ். அததான் அவர் சொல்லுகிறார். ஆதி முதல் சுவிசேஷம் அதை தான் சொல்லுது. நமக்கு தான் சபையில இது என்ன பண்ணிட்டாங்க, இது ஒன்லி பரலோக பாவம் மன்னிக்கப்பட்டபடினால உனக்கு பரலோகம் போகிற ஒரு பாக்கியம் கிடைக்குது. இந்த உலகத்துல நீ எவ்வளோ காரியங்களுக்கும் கீழ்ப்படுகிறியோ அப்போதுதான் இந்த ஆசீர்வாதம் 1-2 வாழ்க்கையில நிறைவேறும். மீதி எல்லாம் அங்க போய் தான் தம்பின்ட்டாங்க. இது தவறான எண்ணம் நம்மில் விதைக்கப்பட்டபடியால் சபையில் அதை கேட்டு நாம் ஏற்றுக்கொண்டோம். ஒண்ணு, விசுவாசத்தை குறித்து தவறா சொல்லிட்டாங்க. என்ன விசுவாசம்? பிளைண்ட் ஃபெய்த். இது பிளைண்ட் ஃபெய்த் இல்லைங்க. உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவர் பொய் சொல்ல மாட்டாரு, பொய் சொல்ல முடியாது. ஏன்? அவரு சொன்னா சொன்னபடி ஆகும். அவர் சொல்றாரு. அது இல்லாம வேதவசனம் என்ன சொல்றது? அவர் எனது பதிலாளாக என் கீழ்ப்படியாமையின் சாபத்தின் விளைவுகளை, ஆசீர்வாதத்திற்கு எதிர்மறையான தீமைகளை அவர் எடுத்துக்கொண்டபடியினால் என்னை ஆசீர்வாதமாக்கினான். கலாத்தியர் 3:13 சொல்வதை பார்க்கும். இது எல்லாமே இந்த வசனங்களின் மேலே நான் வைக்கிற விசுவாசம். அது இல்லாம தேவன் என்னை ஆசீர்வாதம் வாழ்வேன்னு நீங்க குருட்டு விசுவாசத்துல இருந்தீங்கன்னா அது பலிக்காது. அப்போ இந்த வாக்குத்தத்தம் எனக்கு பலிக்க வேண்டுமானால் அதற்கு ஆதாரமான தேவனுடைய வார்த்தை மேலே என் விசுவாசத்தை வைக்க வேண்டும். எங்க இருக்குது வல்லமை? தேவனுடைய வல்லமை எங்க இருக்கு? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, வல்லமையுள்ள வார்த்தையினால் என்று சொல்லுகிறார். வார்த்தையின் வல்லமை என்று சொல்லவில்லை. வல்லமையில். அப்ப தேவ வல்லமையே தேவ வார்த்தை தான். அந்த வார்த்தையினாலதான் நாம் காண்கிற வானம், பூமி, சமுத்திரம், அது உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த வல்லமை தேவனுடைய வல்லமை, வார்த்தையின் வல்லமை அல்லது வல்லமையுள்ள வார்த்தையினால் சிருஷ்டித்தார். தேவனுடைய, அதாவது வார்த்தையின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். விசுவாச வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு அவசியம். தேவ வார்த்தையை குறித்த ஒரு வெளிப்பாடு, அதோடைய மகத்துவம் என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன, அதோடைய வல்லமை என்ன, அந்த வார்த்தை எப்பமா தவறுமா,
இதெல்லாம் நாம் அறிந்து கொண்டோமானால், இன்னொருத்துல சொல்றேன் நானு, ஆண்டவர் இந்த தம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு மகிமைப்படாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். என்னங்க இது? தேவனையும் அப்போ அதே தேவனுக்கு ஈக்குவல் ஒண்ணுமே இல்ல. அதேதான் தேவனுடைய வார்த்தைக்கும். அவ்வளவு மகத்துவம் உள்ளது, அவ்வளவு மகிமையானது, அவ்வளவு அற்புதமானது. தேவன் செய்ததை எல்லாம் வார்த்தையினாலே செய்தார். இன்னைக்கும் அப்படித்தான் செய்யறாரு. வார்த்தையை தான் அனுப்புகிறாரு. சேட்டவே உங்களுக்கு ஹீலிங்கு, செழிப்பு, பரிசுத்தம், நீதி, வெற்றி இதை அனுப்புவது இல்ல. வார்த்தையை தான் அனுப்புகிறாரு. அந்த வார்த்தையை வேதத்திலே கண்டுபிடித்து என்ன பண்ணணுமா? கண்டுபிடித்து அதை இருதயத்துக்குள்ள காத்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை விதை மாதிரி வேதத்திலேயோ இந்த மூளை அறிவிலோ இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. விதைய நிலத்துல போட்டு நிலத்துல தக்க வைக்கணும். அடுத்த நாளே எடுத்துடக்கூடாது. யாரா நாய் வந்து இல்ல ஏதோ ஒரு மிருகம் வந்து தோண்டி எடுத்தா பிரயோஜனம் இல்லை. அங்க இருக்கணும், அதற்கு தண்ணீர் பாய்ச்சணும். அங்க இருந்து முளை எழும்பி அது அந்த கனியை தருகிறது நாம் பார்க்கிறோம். அதேதான் இந்த வார்த்தை இருதயத்திலே தரித்து இருப்பதுதான் முக்கியம். ஏன்? அந்த வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த வார்த்தையில அதை நான் விசுவாசிக்கிறதுக்குரிய வல்லமை இருக்கு. அது எப்போ அந்த வல்லமை வரும்? இந்த வார்த்தை சொல்றத ஒண்ணுல கூட இல்ல பிரதர். எவ்ரிதிங் ஓவர்ஃப்ளோயிங் பிளஸிங் இன் மை லைஃப். சுகமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பரிசுத்தமா வெற்றியா இருக்கலாம், விருத்தி அடைவதா இருக்கலாம், செழிப்பா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நாம் வரணும்னா இந்த வார்த்தை சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வாதத்துக்கு நம்ம வாழ்க்கையில காணப்பட்டுச்சுன்னா அதுதான் பரலோகம் பூமியில வாழ்கிற வாழ்க்கை. சகலம், நாட் ஒன், not one, all blessing, you name it, yes, that's mine. என்ன ஆசீர்வாதத்தை நீங்க சொல்லுங்க, அது எனக்கு சொந்தம். ஏன்? அது கிறிஸ்துவுக்கு சொந்தம், அது எனக்கு சொந்தம். அப்படி பண்ணிருக்கும் போது அதை என் வாழ்க்கையில நான் வெளிப்படுத்துறது தான் பரலோகத்தை பூமியில வாழ்றது, தேவனுடைய திட்டத்தை நிறைவேறுவது, பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையிலும் சித்தம் செய்யப்படுவது, இல்ல உங்களுடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில் என் வாழ்வு மூலமாய் உலகத்தில் வருவது. இதுதான் அதுடைய தேவனுடைய திட்டம். அதற்கு தேவையெல்லாம் அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை இருக்கிறது? அதை நாம் ஏன் விசுவாசித்தா தான் அது நடைபெறும். அது விதை மாறி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த வார்த்தையை நான் இருதயத்துக்குள்ள நிலமாகிய இருதயத்துக்குள்ள செலுத்தினா இந்த இருதயத்தை தேவன் எவ்வாறு உருவாக்கி இருக்கிறார்? அதில் எதையெல்லாம் நான் விதைக்கிறேனோ அதை முளை களத்தெலும்பி கனி கொடுக்கத்தக்கதாக இந்த இருதயத்தை உருவாக்கி இருக்கிறார். நான் எதை விதைச்சாலும் சரி, அந்த இருதயத்துக்கு ஒண்ணு தெரியும், நான் எதை விதைக்கிறேனோ அதை முளை கிளம்பை பயிராக்க வேண்டும் என்பது அதுக்கு தெரியும். அது செய்யும், அது அதனுடைய வேலை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். என்ன ஊற்றுகள்? இப்ப நம்ம பாக்குறோம், ஆசீர்வாத ஊற்றுகள் புறப்படும். எங்க இருந்து தான் வர முடியும்? இருதயம். இது மூளையில இருந்து நான் மனப்பாடம் பண்ணி இந்த வசனம் எனக்கு மனப்பாடமா தெரியும் பிரதர், எபேசியர் 1:3 சொல்றனால அது என் வாழ்க்கையில வெளிப்படாது. நான் ஆசீர்வாதமாகி சாபமாகி என்னை ஆசீர்வாதம் நான் விசுவாசிக்கிறேன் பிரதர் சொல்ற வரைக்கும் நடக்காது. அது உங்க இருதயத்துல விதைக்கப்பட வேண்டும், நீர்ப்பாய்ச்சப்பட வேண்டும், தொடர்ந்து இருதயத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அது நிலைத்திருக்கலனா அது கனி கொடுக்க முடியாது. அதுக்கு நீர் பாய்ச்சலனா அது கனி கொடுக்க முடியாது. அதை பராமரிக்கணும். அப்போ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆதியிலிருந்து ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஆதாம தோட்டத்துல வைக்கும் போதும் அவனுக்கு கொடுத்த 2 வேலையில ஒண்ணு, அதை நல்லா பண்படுத்து பாதுகாத்துக்கொள். 2 தான் சொன்னார், 2 வேலை தான் கொடுத்தார். எல்லாமே இருந்துச்சு, அத இப்போ நம்முடைய இருதயமாகிய நிலத்தையும் பண்படுத்துறதும் பாதுகாக்கிறது தான் நம்முடைய வேலை.
என்ன பண்படுத்துறோம்? முதல்ல இந்த வசனத்தை இருதயத்துல விதைச்சு வீணான காரியங்கள் எல்லாம் கேட்காம, வீணான காரியங்களை கேட்டா அவைகளெல்லாம் நம்மள விதைக்கப்படும், கலையாக முளைத்தெழும்பும். அப்போ நம்முடைய வேலையெல்லாம் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே உறுதியா இருக்க வேண்டிய, அதுதான் இங்க விதைக்கிற வழி என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, விசாலமான நலமான பாலும் தேனும் ஓடுகிற ஒரு குறைவு இல்லாத சகல நல்வஸ்துக்களால் நிரம்பிய, அப்படிதானே, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறத உனக்கு கொடுத்தேன் அங்க சொன்னாரு, இங்க ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த வார்த்தை இருதயத்தில் தரித்திருந்தாதான் அந்த விசுவாசமாக அதை விட்டுட்டு விசுவாசத்தை என்ன சொல்லிட்டாங்க? பிளைண்ட் ஃபெய்த். பிளைண்ட் ஃபெய்த் will not do anything. ஆண்டவர் என்ன குதினா குதிச்சிருவேன் பிரதர், அவ்வளவு பிளைண்ட் ஃபெய்த். மிதினா நான் மீச்சிடுவேன். எதை சார்ந்து? எதுவாவது ஒரு பொருள் வேணும்ல விசுவாசிக்கிறதுக்கு. விசுவாசம் என்பது எதன் மீது நான் என் விசுவாசத்தை வைக்கிறேனோ அந்த பொருள் எனக்காக காரியத்தை செய்கிறது. ஒரு மினிஸ்டர்ட்ட ரெக்கமெண்டேஷன் போறேன், எந்த மினிஸ்டர் மேல ரெக்கமெண்டேஷன் வைக்கிறனோ அவருடைய வல்லமையை சார்ந்து, அவருடைய திறமையை சார்ந்து, அவருடைய அதிகாரத்தை சார்ந்து அந்த காரியத்தை நடப்பிக்க முடியும். ஒரு கையாளாகாத ஆள்கிட்ட போய் நின்னா, நான் விசுவாசம் வச்சிருக்கேன், அந்த விசுவாசம் பிரயோஜனப்படாது. எந்த விசுவாசம்? நீ எது மேல, இஃப் யூ புட் யுவர் ஃபெய்த் ஆன் a strong object, அப்படிதானே, உலக பிரகாரமா சொன்னா பெரிய மந்திரி, பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த ஸ்ட்ராங் ஆப்ஜெக்ட் மேல வச்சா அவர் தான் அங்க சீஃப். ஆனா அங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு வாசல் காக்கிறவன், பெருக்கிறவன், அவங்ககிட்ட மேல அவரை பார்த்து நான் சொல்லிட்டேன் இந்த காரியம் நடந்துடும், அவரை பார்த்து நான் சொல்லிட்டேன் நடக்குமா? அவனுக்கு அந்த திறமையும் இல்லை, அந்த வல்லமையும் இல்லை, அந்த அதிகாரம், உங்களுக்கு தேவையை கொடுக்கிற அதிகாரமும் இல்லை. ஆனா இங்க பாருங்க, நம்ம எது மேல விசுவாசத்தை வைக்கிறோம்? blind faith, nothing. If you put your faith on nothing, nothing alone will happen. ஆனா சுவிசேஷம் பாருங்க, strongest object the whole world. அது தேவனுடைய வார்த்தை, அது எது சொல்லுதோ அதை நிறைவேற்றும் வல்லமையும் அதிகாரமும் அதற்குள்ளே இருக்கிறது. If it says so, it's so only. ஆண்டவர் சொன்னதான், அந்த வார்த்தையில் அந்த வல்லமை இருக்கு. அப்படித்தானே சொல்றாரு ஏசாயா 55 அதிகாரத்துல 10-11 வசனங்களை வாசிப்பது, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வெறுமையா என்னிடத்தில் திரும்புவதில்லை, நான் விரும்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும், நான் அனுப்பின காரியத்தை வாய்க்கும். அப்படித்தானே சொல்றாரு. அந்த வார்த்தையிலே அந்த வல்லமை இருக்கிறது. God's word is the power to perform it. லூக்கா 1:37 அதுதான் சொல்றாரு. நம்ம தமிழ் வேதாந்தம் தேவனால் கூடாது ஒண்ணும் இல்லை, தேவனுடைய வார்த்தையினால் கூடாதது ஒன்று, அவருடைய வார்த்தையில் ஒன்று கூட பிசகாதுன்றார்ல ஆண்டவர். யோவான் 10:34-35 வசனங்களை பாருங்க. உங்க வேதத்தில் தேவர்கள் என்று எழுதியிருக்கிறது, அவருடைய வார்த்தையும் தவறாததா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, நம்ம விசுவாசம் வைக்கிற பொருள் ஆப்ஜெக்ட், எனக்கு அது வேலை செய்ய வேண்டுமானா, ஒண்ணுமே வைக்கலன்னா எங்க இருந்துங்க வரும்? அந்த பொருள் தானே அந்த காரியத்தை நடப்பிக்கிறது. விசுவாசம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன், விசுவாசம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஆவி இல்லாத சரீரம் ஒண்ணுமே பண்ண முடியாது, செத்த சரீரம்ன்றோம், அப்படிதானே? ஆவி இருக்க வரைக்கும் தான் இந்த சரீரத்துல ஏதாவது பண்ண முடியும். அதேதான் விசுவாசம் இல்லைன்னா, வேதவசனம் இல்லைன்னா விசுவாசம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? விசுவாசம் தான் எல்லாம் செய்ய முடியும். நான் விசுவாசத்தை பேசும்போது அநேக தவறாக கருதுவது, நான் அப்படிதான் ஏமாந்தேன். அதனாலதான் திரும்பவும் உங்களுக்கு அதை நான் சொல்றேன். ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது சொல்லுது, ஏன் அதை நான் சொல்றேன்னா, இந்த வசனத்தை நான் போதித்துட்டு அடுத்த வசனத்துக்கு போகும்போது நீங்க எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை இந்த வசனத்தின் மேல உள்ள விசுவாசத்தினால இருதயத்தை நிரப்பி, அப்படிதானே, எல்லா பரிபூரண ஆசை, அப்படிதானே கொலைசீர் 3:14 சொல்றாரு. இந்த வசனம் எப்படிமா?
பரிபூரணமாய் உங்களில் வாசமாய் இருப்பதாக. அது நம்மள வாசமா என்ன, நம்மோட அங்கமாயிடுது. இப்போ ஏன் ஆவியும் தேவாவியும் ஒன்றா இருக்க மாதிரி இந்த பர்டிகுலர் வேர்டு ஒன்றாகி விடுகிறது, அங்கமாகி விடுகிறது. அப்படின்னா என்ன, இட் பிகேம் சோ டாமினேட் இன் மை லைஃப். அதுதான் என் நினைவில் ஓங்கி காணப்படும். நான் பார்க்கிறேன், தரித்திரம் இருக்கு, கடன் இருக்கு. ஆனா இது என் இருதயத்துல பரிபூரணமா வாசமா இருக்கிறபடினால நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறைவும், அந்த உறுதி நிச்சயம் சொல்லும் போது எல்லாம் சிரிப்பாங்க. ஏன், எனக்கு அந்த உறுதி நிச்சயம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் மனைவிக்கு கேன்சர் வரும் பொழுது எனக்கு அந்த உறுதி நிச்சயம் இருக்கு. ஆனா உலக மக்களுக்கு அது தெரியாது, பைத்தியமா. ஏன், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம். அப்படின்னா என்னங்க, அந்த சிலுவை பற்றிய உபதேசத்தின் மேல விசுவாசம் வைக்காதவர்களுக்கு பைத்தியம். ஆனா அந்த சிலுவை பற்றிய உபதேசம் அவங்க பைத்தியம் சொல்றாங்களே, என் பதிலாளாக அவருடைய கீழ்ப்படிதலினாலே ஆசீர்வாதத்தை எனக்கு தந்துட்டான்னு சொல்றோமே, அந்த சிலுவை பற்றிய உபதேசம் அவங்களுக்கு பைத்தியமா இருக்கலாம். ஆனா அந்த உபதேசத்தை தியானித்து என் இருதயத்துக்குள்ள அனுப்பி அது என் விசுவாசமா மாறுது பாருங்க, அதுதான் தேவ பலன்ற. அப்போ அந்த வல்லமை எங்கதான் இருக்குது, அந்த சுவிசேஷத்துல தான் இருக்கு. No, not in the faith. Again I am telling, not in the faith. நல்லா தெளிவா ஆகணும் நீங்க இதுல. விசுவாசத்துல வல்லமை இல்ல. அதனாலதான் வெறும் விசுவாசம் வெறும் காரியத்தை தான் நடக்கும். Blind faith will give blind thing only. Nothing concrete. எதையும் நாம் பெற முடியாது. அப்படிதான் நான் ஏமாந்து போனேன். முரட்டு விசுவாசம், பிளைண்ட் விசுவாசம்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பாரம்பரிய சபையில. ஆனா இந்த வார்த்தை மேல வைக்கிற விசுவாசத்தை சொல்லி கொடுக்கல. ஏன், அந்த வார்த்தை தானே காரியத்தை, விசுவாச காரியத்தை நடப்பிக்காது. அந்த தட் ஆப்ஜெக்ட் அப்படிதானே. இப்ப நான் அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கேன், என்ன விசுவாசம், இந்த சேர் என்ன தாங்குன்றது இல்ல, அப்படிதானே. ஒரு உடைஞ்ச சேர்ல உட்கார்ந்து என்ன தாங்கன்னு உட்கார்ந்தா தாங்காது, அது ஏற்கனவே உடைஞ்சது. ஒண்ணுமே இல்ல, நான் உட்கார போறேன்னா சேர் இருந்தா தானே உட்கார்றதுக்கு. அப்போ விசுவாசத்தை வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். சேரே இல்லாம நான் உட்காருவேன்னா எனக்கு விசுவாசம் இருக்கு. நான் உட்காரும் போது சேரு, ஐயா வேத வசனம் என்ன சொல்லுது, எந்த பொருளின் மேல் நீ விசுவாசம் வைக்கிறாயோ அந்த பொருள் உனக்கு காரியத்தை நடப்பிக்கிறது. அதனாலதான் பவுலடிகளார் சொல்றாரு ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனாய் இருந்தாலும் ரட்சிப் அப்படின்னு அந்த வேத வசனம் சொல்வது நிறைவேறுவதற்கு அந்த சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். The power is in the word gospel. அதனாலதான் சொல்றேன், இந்த காஸ்பல் வந்து ஹோல் காஸ்பல், முழு சுவிசேஷம், வெறும் பாவ மன்னிப்பின் சுவிசேஷம் அல்ல, பரலோகத்தை பூமியில் வாழ்க தேவ சாயலை வெளிப்படுத்துகிற சுவிசேஷம். அது என் இருதயத்துக்குள்ள போனோம், அது மேல என் விசுவாசம் இருக்கும். இப்ப என் விசுவாசம் எல்லாம் என்னுடைய கிரியை சார்ந்தே இல்லாம இந்த சுவிசேஷத்தை சார்ந்தே இருக்கிறது. அப்ப அந்த சுவிசேஷம் வேலை செய்யும். அதுக்குதான் அது எல்லாம் பூரணமாய் உன் இருதயத்தில் வாசமாய் இருப்பதாகன்றாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அந்த வார்த்தை நிலைத்திருக்கிறது தான் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது. அப்படிதானே, விசுவாசத்தில் அலைமோடாமல் நிலைத்திருந்தா வார்த்தைய, அந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு உறுதி நிச்சயம் கொடுக்கும். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் என்று வேதம் அதனுடைய வியாக்கியானம் சொல்ல, டெபினிஷன் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இந்த எல்லா ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், அப்படிதானே. ஆனா நடைமுறை வாழ்க்கையிலே அது நான் அனுபவிக்க ஒரு ஆசீர்வாதம் கூட இல்ல பிரதர், நீங்க எல்லாம் போயிட்டீங்களேன்னு. அப்படிதான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அது காரணம் என்ன, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தேவன் தங்களுக்கு உண்டு பண்ணி வைத்ததை அறியவில்லை. இரண்டாவதாக அதை எப்படி தங்களுக்கு சொந்தமாக்குவது என்பதை அறியவில்லை.
இதுக்கெல்லாம் காரணம் சபையிலே சரியாக போதிக்கப்படவில்லை. ஆகவே ஜனங்க இன்னைக்கு சபைக்கு வரதெல்லாம் எதுக்கு வராங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போலனா சம்திங் பேட் வில் ஹேப்பன் டு மீ. ஆண்டவரை நான் பிரியப்படுத்த முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்க பாஸ்டரை பிரியப்படுத்த முடியாது. இந்த ஒரு காரியம் ஏன் அவங்களுக்கு இது தெரியவே இல்லை. அங்க எனக்கு எனக்கு என்ன சொந்தன்றதை சொல்லி கொடுப்பாங்க. அதை எப்படி சுதந்திரித்து வாழ்வது என்று சொல்லி கொடுப்பாங்க. அந்த எண்ணமே இல்ல சபைக்கு வரவங்களுக்கு. அந்த எண்ணம் இருந்தா நீ சபைக்கு வா, 10 மணிக்கு வா, சொல்லவே வேண்டாம். ஏன் இந்த வார்த்தையின் மகத்துவத்தை, பொக்கிஷத்தை அறிந்து கொண்டார்களானா இந்த வார்த்தையை தியானிப்பதற்கோ கேட்பதற்கோ ஆவல் உள்ளவர்களா இருப்பாங்க. ஆனா அது போதிக்கப்படல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை மகிமைப்படுத்தி நான் முக்கியப்படுத்தினேன்றார். அப்படிதானே சொல்றாரு. ஏசாயா 42, 43 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க அவர் சொல்வதை பார்க்கலாம். நான் திரும்ப ஒரு முறை அதை உங்களுக்கு நான் ஏற்கனவே படித்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதை திரும்ப உங்களுக்கு ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். 43ஆம் அதிகாரம் ரொம்ப பியூட்டிஃபுல் சாப்டர். 21ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் நம் மேல பிரியம் வைத்திருக்கிறார். நம்முடைய நீதி இல்லைங்க, நம்முடைய நீதி இல்லைங்க, நம்முடைய நீதி இல்லை. நீனும் நானும் நீதிமான் என்று சொல்லி அவர் நம்ம மேல பிரியம் வைக்கல. அவர் நம்ம மேல பிரிய வைத்திருக்கிறதெல்லாம் எதனால பிரிய வைத்திருக்காரு? அவருடைய நீதி நிமித்தம் நம்ம மேல பிரிய வைத்திருக்கிறார். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அவர் வேதத்தை மகிமைப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். ஆண்டவரே வேதத்தை தான் முக்கியப்படுத்துகிறாராம். நீங்களும் நானும் எதை முக்கியப்படுத்துகிறோம்? நம்ம எதை முக்கியப்படுத்துகிறோம்? அதனாலதான் நான் சொல்றேன், இது எல்லாமே அவருடைய வேத வார்த்தையில தான் இருக்கு. புது உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தில் தான் இருக்கு. அதை அவர் முக்கியப்படுத்துகிறார். அதை என்ன பண்ணுவாரா? மகிமை உள்ளதாக்குகிறார். அப்போ மகிமை வெளிப்பட வேண்டுமானால் நான் வேதத்தை முக்கியப்படுத்தினா அல்லது சுவிசேஷத்தை முக்கியப்படுத்தினா அந்த சுவிசேஷத்துள்ள மகிமை வெளிப்படுன்றார். அதே 136ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், சகல பிரஸ்தாபம் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லும்போது தம்முடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை விட தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். அங்க பாருங்க 138:2 என்ன சொல்றாரு பாருங்க. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிற என்று தாவீது சொல்றான். அவனுக்கு அது புரிஞ்சனாலதான் தாவீதுடைய சீக்ரெட்டே அதாங்க. வார்த்தையின் இல்ல வல்லமையுள்ள வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்தவர். வார்த்தையின் மகத்துவம் என்ன? அப்படிதானே? வேதத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அந்நிய காரியமாக. வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தார். அது மகத்துவமானது. அற்புதம் அங்குதான் இருக்கு, வல்லமை அங்குதான் இருக்கு, அதிகாரம் அங்குதான் இருக்கு, அதிசயம் அங்குதான் இருக்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரலோக வாழ்க்கை வாழ்வது வார்த்தையில தான் இருக்கு. ஆனா நாம் தான் அதை முக்கியப்படுத்தணும். இன்னைக்கு நமக்கு தேவையெல்லாம் இன்னும் கொஞ்சம் விசுவாசம் வேணும் இல்லைங்க. இல்லவே அந்த விசுவாசம் ஒண்ணுமே நடக்காது. நான் தானே சொன்னேன், நானு காலங்காலமா நான் விசுவாசித்தேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல. ஆனா அந்த வார்த்தையை தியானி இருதயத்துக்குள்ள வைத்து அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள வெளிப்பாடா வரும்போதுதான் அந்த உறுதி என்ன, நான் நம்பின காரியத்துக்கு உறுதி. நான் காணாட்டி அது நிச்சயம்ன்றது நிச்சயத்தை கொடுத்தது இந்த வார்த்தை தான். ஐம்புலன் உணர்வை சாராமல் காணாதவைகள் மேல் நான் விசுவாசமாயிருக்கிற விசுவாசத்தை தந்தது இந்த வார்த்தை தான். அப்ப யோசித்து பாருங்க. என்ன இதுல தெரியுது நமக்கு? வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த வார்த்தையின் மகத்துவத்தை நம்ம இதுல பாக்குறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஒரு புறஜாதியான் 100க்கு அதிபதி அவன் செய்த வேலையில இருந்த காரியத்தினால
அந்த வார்த்தையின் அதிகாரத்தை அவன் நல்லாவே புரிந்து கொண்டான். அவன் வார்த்தையின் அதிகாரத்தை நல்லாவே புரிந்து கொண்டபடினால ஆண்டோடத்து என்ன சொல்றான், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்படிதானே? He knows the power in the word. He knows the authority in the word. ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வர வேணாம். நான் அதுக்கு பாத்திரனே அல்ல. Just to speak a word. என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஏங்க? அந்த வார்த்தையின் மகத்துவத்தை அவன் அறிந்தவன். அவர் பேசினா போதும். அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. என் வேலைக்காரன் சொஸ்தமாடுவான். 1000 மைலுக்கு தள்ளி கூட அவன் இருக்கலாம். ஆனா அவன் வாயை திறந்த பேசிட ஏன் அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறான். அந்த மகத்துவத்தை அறிந்தவனா இருக்கிறான். அப்படியே அவனுக்கு கணக்கு. நீ சொன்னபடியே உனக்கு ஆக கடவுள்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பிடுங்க. அவன் அந்த வினாடியிலேயே அவன் சுகமானான் வேதம் சொல்லுது. அப்ப யோசித்து பாருங்க, அந்த வார்த்தையின் மகத்துவத்தை நாம் அறிந்தோம். சங்கீதக்காரன் அதை அறிந்தவன். அதனாலதான் பாருங்க, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்கிறான். நன்றா தெரிஞ்சிட்டான். உண்டானதொன்றும் அவராலே எல்லாமே, வார்த்தையாலே அல்லாமல் ஒன்றுமே உண்டாகவில்லை. அப்போ இந்த உண்டான காரியங்கள் எல்லாம் இந்த வார்த்தைக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கு. ஏன்? இந்த வார்த்தையினாலதான் அவள் உருவாக்கப்பட்டது. இந்த வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட அவருடைய கிரியைகள் மேல நம் ஆளுகை செய்யறதற்குத்தான் வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வார்த்தை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த வார்த்தையின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், இது வீணும் வியர்த்தமானது அல்ல, இது பிரயோஜனமானது. ஆனா சொன்ன மாதிரி விசுவாசம் தன்னில் தானே ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு. அதே மாதிரிதான் சுவிசேஷமும் வார்த்தையும் தன்னில் தானே ஒண்ணு செய்ய முடியாது. அது விசுவாசத்தோடு கலக்கும் போதுதான் செய்யும். எபிரேயர் 4:2 சொல்றாரு. அதேதான் அங்க லூக்கா 1:45 சொல்றாரு. விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. மரியாள் விசுவாசித்தாங்க. அந்த விசுவாசத்துல எலிசபெத் கிட்ட போய் பேசுறாங்க. அதை கேட்கும் பொழுது எலிசபெத் சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவைகளுக்கு நிறைவேறும். ஐயா, கர்த்தரால் சொல்லப்பட்டது ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறும் என்று நினைப்பது பிளைண்ட் ஃபெய்த். அது விசுவாசம் அல்ல. ஏன்? அங்க விசுவாசத்திற்கு ஆதாரம் இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு செய்யறான்னு வேதவசனம் எங்குமே சொல்லல. விசுவாசித்தவளே பாக்கியவதி, அவளுக்கு தான் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எபிரேயர் 4:2 அதுதான் சொல்றாரு. they not mixed with faith. விசுவாசம் இல்லாமல் அவங்களுக்கு சுவிசேஷம், இதான் நம்ம வாசிக்கிறோம், இந்த சுவிசேஷம் தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அது நிறைய பார்க்கலாம். உபாகம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் 8 9 வரிசையா திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருவார். அவங்களுக்கு என்ன கானான் தேசம் எப்படி இருக்குன்றத படம் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். இந்த பரலோக வாழ்க்கை எப்பேற்பட்டதுன்னு நிழலில் இருந்து நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அங்க ஒருத்தர் கூட ஒன்றும் குறையில, செருப்பு கூட தேயில, ஒருத்தங்க கூட பலவீனன் இல்லை, அப்படிதானே? அங்க எல்லாமே பரிபூர்ணம் நிறைந்து ஓடுகிறது. அது மாதிரிலாம் பார்த்தோம் நிறையாங்க. அப்ப பாருங்க, இந்த கானான் வாழ்க்கைன்றது பரலோக வாழ்க்கை. அவங்களுக்கு கானான், நமக்கு பரலோக வாழ்க்கை. இந்த பரலோக வாழ்க்கைக்கு ஏற்கனவே நமக்குள்ள கொண்டு போயிட்டார். இனி நம்ம ஏன் நாம் வந்து சேர்ந்த சியோன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யம் ஆக்கி என்ன பண்ணிட்டாரா, பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். அப்படின்னா என்னங்க? உங்க தகுதி இல்ல. பரிசுத்தவான்களின் சுதந்திரம் பரலோக வாழ்க்கை பூமியில. அங்க என்ன வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான். அதற்கு உங்க தகுதி இல்ல, அவர் தகுதிப்படுத்தி விட்டார். அப்ப எனக்கு என்னங்க வேலை? அவர் தகுதிப்படுத்தி விட்டேன் என்று சொல்லுகிறாரே, அந்த வார்த்தை மேல விசுவாசம் வைக்க, அது என் வாயை விட்டு பிரியாமல் இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருந்து அதை என் இருதயத்தை நிரப்பி அது என் இருதயத்துல வாழ வேண்டும். It should dwell, it should live in me, it should become a living word in me. The written word should be a உயிர் பெற்று என்னிலே வாழ வேண்டும். அந்த இதுதான் நம்ம விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அதற்குத்தான் தியானம் என்று நான் சொல்லுகிறேன். அந்த இடத்துக்கு வரும்பொழுது
என்ன நடக்குதாம்? அந்த இடத்துக்கு வரும் பொழுது அதை தான் விசுவாசம்ன்றோம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அப்ப பாருங்க, ரெண்டும் புரிந்து கொள்ளணும். வெறும் விசுவாசம் காரியத்தை நடப்பிக்காது. வெறும் விசுவாசம் காரியத்தை நடப்பிக்காது. எது காரியத்தை நடப்பிக்கும்? தேவ வார்த்தை மேல் வைத்த விசுவாசம். அப்போ வார்த்தை மேல விசுவாசம் வேணா அது என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். அது என்னிலே நிலைத்திருக்க வேண்டும்னா என் வாயில பேசித்தான் ஆகணும். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த சத்தம் என்பது மிக முக்கியமானது. நான் வாயில சத்தம் கொடுத்து தான் ஆகணும். அப்பதான் நான் கேட்பேன். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்ந்து சத்தம் கொடுக்கணும், சத்தம் கேட்கணும். அத கேட்டு தான் இருதயத்துல அது அப்படியே வேரூன்றி பிளான்ட் ஆகும். அப்பதான் அது பிளான்ட் ஆச்சுன்னா தான் கனி கொடுக்க முடியும். அததான் வேதவசனம். அத பாருங்க, அந்த சுவிசேஷத்துல உள்ள விசுவாசம் தான் காரியத்தை நடப்பிக்கும். வெறும் விசுவாசம் காரியத்தை நடப்பிக்காது. அதே மாதிரி வெறும் சுவிசேஷம் இருக்கிற வரைக்கும் காரிய வாக்குத்தத்தம் நல்லா இருக்கு. என் மூளையில மனப்பாடம் பண்ணிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும். நடக்குமா? நடக்காது. அது என் இருதயத்துல போய் என்னோட ஒரே அங்கமாக வேண்டும். அதுதானே விசுவாசம், வெளிப்பாடுன்னுலாம் சொல்றோம். வெளிப்பாடுன்னா என்ன? ஒரு இது இங்க பேனா இருக்கு பிரதர். இங்க வச்சிருக்கேன். இந்த பேனா. நான் பார்க்கிறேன். இல்ல பிரதர் அது பேனா இல்லன்னு. ஏய், இது பேனான்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஒரு நிச்சயத்தோட, உறுதியோட நான் சொல்றேன். காரணம் என்ன? அது இருக்குது. அந்த இடத்துக்கு இப்ப எனக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் இல்ல. இருக்குது. ஏ, எனக்கு நிச்சயமா தெரியும்பா. இருக்கு. ஏன்? அந்த உறுதி நிச்சயத்தை தருவதுதான் விசுவாசம். அதுதான் வெளிப்பாடு. அதுதான் என் இருதயத்தில் அந்த வார்த்தை என்னோடு ஒன்றாய் அங்க அப்போ என்னோட ஒன்னாயிடுச்சு. அது அவ்வளவு தூரத்துக்கு டாமினேட் பண்ணுது. என் ஐம்புலன் உறவு இல்லைன்னு சொல்லுது. ஆனா நான் என்ன சொல்றேன்? எனக்கு நல்லாவே தெரியும்பா. இப்படிதான் அந்த இடத்துக்கு வர்றதுதான் வேதவசனம். அப்பந்தான் இதெல்லாம் வாழ்க்கையில வெளிப்படும் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப கஷ்டமானதே இல்லை. உடனே நீங்க ரொம்ப யோசிச்சு, இது ரொம்ப கஷ்டமானது போல விசுவாச வாழ்க்கை. அதனால 2 கொரிந்தியர் 11:3 சொல்லும்போது சொல்றாரு, பிசாசு உங்களை வஞ்சிக்க விட்டு விடாதீங்கன்னா. பிசாசு யாரு? அவன் டைரக்டா எங்கேயா வரானா? யாருக்கா வந்திருக்கான்னு சொல்லுங்க. கத்தி கபடா தூக்கிட்டு, கண்ணை தூக்கிட்டு சுட்டு போடுறான்டா, உன்னை கொண்டு போடுறான்னு. அவன் அப்படி வர்றவன் அல்ல. அவன் ஆவியில இருக்கா. எப்படிதான் வருவான்? அப்படியே மறைவா தான் வருவான். யார் மூலமா தான் வருவான்? ஒரு மனிதன் மூலமா தான் வருவான். அவன் மூலமா அவன் வாயில பேசி, அவன் பேசுறது நீங்க கேட்டு, அதுதான் உண்மைன்னு உங்களை விசுவாசிக்க வைக்கிறது தான் அவனுடைய வேலை. அவன் பொய்ய கொண்டாந்து ஒரு மனிதன் மூலம் தான். அவன் டைரக்டா பொய்ய உங்ககிட்ட சொல்ல மாட்டான். சூழ்நிலைகள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக ஒரு பொய்ய உங்களை பார்க்க வச்சு, கேட்க வச்சு, அதை விசுவாசிக்க வைப்பான். அவன் வார்த்தையை கேட்கறது கெட்ட வார்த்தை, சுவிசேஷத்துக்கு ஆப்போசிட். அது ஆப்போசிட்டான பயத்தையும் அவிசுவாசத்தையும் தான் கொண்டு வரும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வார்த்தையை கேட்கும் பொழுது விசுவாசத்தையும் தைரியத்தையும் தான் கொண்டு வரும். அதுதான் வித்தியாசம். அப்ப பாருங்க, இந்த கேட்கிற பொருள் தான் நமக்கு விசுவாசமா இல்ல அவிசுவாசமா டிட்டர்மைன் பண்ணுது. அதனாலதான் சொல்றேன், சுவிசேஷத்து மேல வைக்கிற விசுவாசம். இது இல்லாம அது இல்ல. அப்படிதானே? இந்த சரீரம் இல்லாம ஆவியால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிதானே? இந்த விசுவாசம் இல்லாம சுவிசேஷம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ஆவி இல்லாம சரீரமும் ஒண்ணும் பண்ண முடியாது. கிருபை இல்லாம விசுவாசமும் ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் வேதவசனம் என்ன சொல்லுது? எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. இந்த ரட்சிக்கப்பட்டுள்ள என்ற வார்த்தை ரொம்ப பிராட் மீனிங். சொட்டோரியோ, சோசோ அந்த பதத்தை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எல்லாமே வந்துருது. ஆசீர்வாதம், ஆண்டவர் உள்ள கட்டப்படுதல், நம்மளை உயர்த்துதல், அப்படிதானே? செழிப்பாய் இருத்தல், சுகமாய் இருத்தல், அப்படிதானே?
எல்லாவற்றிலும் பூரணமாய், எல்லாமே அந்த ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு. அப்ப அங்க என்ன சொல்றாரு பாருங்க, கிருபையினாலே விசுவாசி. இது 2ம் தான். நீங்க வெறும் விசுவாசம், பிளைண்ட் ஃபெய்த் ஒண்ணும் பண்ணாது. வெறும் கிருபையும் காரியத்தை நாதிக்காது. கிருபையுள்ள வார்த்தை. நான் கிருபைன்னு சொல்லும்போது கிருபையின் சுவிசேஷம், கிருபையுள்ள வார்த்தை, இயேசு செய்து முடித்த சிலுவை பற்றிய உபதேசம், சுவிசேஷம், இதைதான் நான் சொல்றேன். அப்போ கிருபை தேவன் நமக்கு இலவசமாய் கொடுப்பது. என்ன கொடுக்கிறாரு? சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறேன். அதை கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்தனால நான் அனுபவிக்க முடியுமா? நான் எடுத்தாதாங்க அனுபவிக்க முடியும். அவர் கொடுக்கிறாரு. நான் எடுக்கணுமே. ஐ ஷுட் ரிசீவ் இட். ஹி கிவ்ஸ். நான் ரிசீவ் பண்ணல. அதுதான் இன்னைக்கு சபையில பிரச்சனை. அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனா நம்ம அதை ரிசீவ் பண்ணல. அததான் அங்க சொல்றாரு, தேவ கரம் கொடுக்கிறது, மனித கரம் பெற்று கொடுப்பது கிருபையின் கரம், பெற்றுக்கொள்வது விசுவாச கரம். 2ம் அவசியம். கிருபை கரம் ஆசீர்வதித்து இருக்கிறார். இனி அல்ல. ஏங்க அப்ப என் வாழ்க்கையில இல்ல? இதுதான் பிரச்சனை. என்ன? விசுவாச கரம் கொண்டு நாம் அதை அனுபவிக்கவில்லை. அதனாலதான் 4 தடவை சொல்றாரு. என்னது? தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஆபகுக் 2:4 சொல்றாரு. ரோமர் 1:17 சொல்றாரு. கலாத்தியர் 3:11 சொல்றாரு. எபிரேயர் 10:38 சொல்றாரு. அது மாத்திரமா சொல்றாரு, ஆண்டோட சுவிசேஷம் ஃபுல்லா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் என்றார். ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்குது. என்னால உன்னை சுகமாக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அந்த 2 குருடர் வராங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது பின்னாடியே அவருக்கு பின்னாடி வராங்க. ஆண்டவரை பார்த்து கேட்கிற போது, என்னால உன்னை குணமாக்க முடியும், நீ விசுவாசிக்கிற. ஆமா ஆண்டவரை விசுவாசம். என்ன சொல்றாரு? உன் விசுவாசம். ஏன்? அவங்க விசுவாசம் ஆண்டவரை அவங்க சுகமாக்குறாரு. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்ன்றார். அப்ப யோசித்து பாருங்க. ஆண்டவர் கிருபையான தேவன் தான். சுகமாக்க தான் விரும்புகிறாரு. அவர் சுகத்தை கொடுக்கத்தான், யாருக்குமே வியாதி கொடுக்கல. வல்லமை அவட்ட இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவன் விசுவாசிக்கும் போதுதான். வேதம் உள்ள பாருங்க. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ போறான். திரள் கூட்டம். கிருபையாக ஆண்டவரிடத்துல அந்த வல்லமை, சுகமாக்கும் வல்லமை இருக்கத்தான் செய்யுது. ஒருத்தி தான் சுகம். ஏன்? அது விசுவாசத்தினால அது பெற்றுக்கொண்டான். அதேதான் எல்லாம். பட் நீங்க லூக்கா 5ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா, ஒரு நாள் அவர் போதித்துக் கொண்டிருந்தார். சுகமாக்கும் வல்லமை அங்க 19ஆம் வசனத்துல சொல்லுவாரு. 17-19ல 5ஆம் அதிகாரத்துல வல்லமை இருந்தது. ஆனா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஒருத்தருமே சுகம் பெறல. ஒரே 4 பேர் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட கூரைய பிச்சு இறக்குறாங்க. அந்த விசுவாசம் அவனுக்கு சுகத்தை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவ வல்லமை வார்த்தையில இருக்கனால சகல ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதித்திருக்கா அந்த வசனம் சொல்லுது. அதை என் வாழ்க்கையில காண்பிக்க அந்த வல்லமை அதுக்குள்ளேயே இருக்கு. அதை விசுவாசிக்கிற திறமையும் எனக்கு தருவது அந்த வார்த்தை தான். ஆனா பட் இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். வார்த்தையில வல்லமை இருக்கனால, டுனாமிஸ் வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா அது நடக்காது. எதனாலதான் நடக்கும்? விசுவாசத்தினாலதான் நடக்கும். இந்த விசுவாசம் இல்லைன்னா நடக்காது. அதனாலதான் வேதவசனம் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுது. அவர் சொல்லுவதை, அந்த சத்தத்தை, அவருடைய சத்தத்தை கேட்க கவனமாய், அவருடைய சத்தத்தை கேட்க கவனமாய், அவருடைய சத்தத்தை கேட்க கவனமாய் தான் சொல்றாரு. இங்க கூட பாருங்க, நம்ம ஆசீர்வாதத்தை பத்தி பாக்குறதுனால அதே அதிகாரம் உபாகமத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. உபாகமம் 28க்கு நான் போன வாரம் அதுலதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது எவ்ரி டைம் நான் பார்க்கும்போது ஸ்கிப் ஆகி எங்கேயோ போறேன். திரும்பவும் அங்கதான் வரேன். இப்ப பாருங்க, அங்க என்ன சொல்றாரு? உனக்கு இடுகிற கட்டளைன்றாரு. நமக்கு புது உடன்படிக்கைன்றது போன வாரமே அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவர் எல்லாமே செய்துட்டாரு. அப்ப அதை சொல்லிட்டு என்ன பண்றாரு பாருங்க. அவைகளின்படி செய்ய கவனமாய் இருப்பதற்கு, பழைய உடன்படிக்கை சொல்றாரு, செய்ய கவனமாய் இருப்பதற்கு என்ன பண்ணணுமா? அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால். அப்ப அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் அதுதான். அந்த வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியணும்னா அவங்க அவர் சத்தத்தை கேட்கணும்ன்ற.
நமக்கு என்ன சொல்றாரு புது உடன்படிக்கையில, நீ விசுவாசிக்கணும்னா, விசுவாசம் கேட்பதினால் வரும். அப்படிதானே ரோமர் 10:14 சொல்றாரு. கேட்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பாங்க? நான் இன்னொரு சொல்றேன். நீ வாய திறந்து பேசலன்னா நீ எப்படி கேட்க முடியும்? நீ வாய மூடிட்டு இருந்தா உலகத்துல பல சத்தம் வருது. அந்த சத்தத்த தான் கேட்ப. இந்த சுவிசேஷத்த வாயில வச்சு நீ பேசினா தான் நீ கேட்ப. அதுவும் 17ஆம் வசனம் 10:17 ரோமர்ல என்ன சொல்றாரு? கேட்டுக்கொண்டே இருப்பதால் தான் விசுவாசம். அப்போ சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தொடர்ந்து நான் பேசி அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தா தான் அந்த உறுதி, அந்த நிச்சயம், இப்படிதானே? அந்த வெளிப்பாடு, அந்த விசுவாசம் எனக்கு வரும். அது வந்துருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த மகிமை என் வாழ்க்கையில வரும். விசுவாசித்தவளே, விசுவாசித்தவனே பாக்கியவான். கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். அப்பதான் நிறைவேறும். எப்போ? விசுவாசிக்கும் பொழுது. சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அததான் இங்க என்ன சொல்றாரு? கேட்க கவனமாய் இருப்பா. அப்போ கேட்கிறதா முக்கியம். திரும்பவும், திரும்பவும், திரும்பவும் சொல்றது. அது வேத வசனத்தில் இருக்கிறது. நான் படிச்சு மனப்பாடம் பண்றது போதுமல்ல. அத நான் தொடர்ந்து கேட்கணும். தொடர்ந்து கேட்கணும்னா என் வாய் அதனாலதான் நாவின் அறிக்கைக்கு முக்கியத்துவம் வேதம் முழுவதும். அது உன் நாவை விட்டு, உன் வாயை விட்டு பிரியாது இருக்கணும். எது பிரியாது இருக்கணும்? சுவிசேஷம். சுவிசேஷம் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதம். அதுதான் இங்க சொல்றாரு. அதை செவி கொடுக்கும்போது விசுவாசம் இருதயத்துல வரும். செவி கொடுக்கல இருதயத்துல விசுவாசம் வராது. இஃப் யூ டோன்ட் ஹியர் தட் ஃபெய்த் வில் நாட் கம். அந்த ஃபெய்த் வரும்போது தான் இங்க என்ன சொல்றாரு? ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். அப்ப நம்முடைய வேலை என்னங்க? இத திரும்ப, 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 திரும்ப சொல்லி, திரும்ப, திரும்ப அதை கேட்டுக்கொண்டு இருப்பதுதான் நமது வேலை. இது ரொம்ப கஷ்டமா? அதனாலதான் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 10ல பிசாசு உங்கள வஞ்சிக்க ஏமாந்து போகாதீங்க. அத ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவான். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இட்ஸ் வெரி சிம்பிள். உங்கள குறித்து சொல்ற கிறிஸ்துவுக்குள்ளான சத்தியம் உங்கள குறித்து வேதத்துல எழுதியிருக்கு. கிறிஸ்துவுக்குள் வருகிறது எல்லாமே உங்கள குறித்து, என்ன குறித்து வேலை. இப்ப இங்க என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களாலும் ஆவி மண்டலத்தில் ஆசீர்வதித்து விட்டார். அது யார குறித்து எழுதியிருக்கு? உங்கள குறித்து, என்ன குறித்து. அப்போ இந்த வார்த்தைய தொடர்ந்து கேட்டுக்கொண்டால் தான் என் இருதயம். இன்னொரு விதத்துல சொல்லப்போனா, என் இருதயத்தின் படத்த மாத்தணும். அதாவது ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ, அதாவது இருதயத்துல தன்னை பத்தி எப்படி ஒரு படம் வச்சிருக்கானோ, அப்படிதான் அவன் வாழ்வான். 10வது தான் படிச்சிருக்கேன். சரி நான் இப்படிதான் படிச்சிருக்கேன். நான் இந்த வேலை தான் செய்றேன். நான் இப்படிதான் பண்றேன் ஊழியம். அ இதுக்கு மேல யாரும் எங்க ஊர்ல இல்ல. அதனால இவ்வளவுதான் வரும் எனக்கு. அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சுன்னா, அதுபடிதான் நடக்கும். இன்னைக்கு உங்க இருதய படம் என்னமோ, அதுதான் உங்க வாழ்க்கையில நடைபெறுது. ஆனா வேத வசனம் சொல்றது, உங்க இருதய படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்போ இந்த வேத வசனம் சொல்லுகிற படம், சுவிசேஷத்தின் படம், என் இருதயத்தின் படமாகணும். அததான் நான் விசுவாசம்னு சொல்றேன். அதுதானே வெளிப்பாடுன்னு சொல்றேன். அதுதானே கேட்கிறதினால் வருகிற விசுவாசம்ன்னு சொல்றேன். இப்போ நான் சொல்ல, சொல்ல, சொல்ல நானே கேட்கும்போது, அந்த படம் இதயத்துல எப்படிங்க இருதயத்துல ஒரு படம் வரணும்? ஏற்கனவே சொன்னேன். ஒரு காரியத்தை விவரித்து சொல்லும் பொழுது, அந்த படம் வரும். அந்த படம் நிலைத்திருக்க, தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தா அந்த படம் நிலைத்திருக்கும். இப்ப என்ன படம் நமக்கு நிலைத்திருக்கணும்? சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு மிஸ் ஆகாது. அப்படின்னு என்ன? ஒரு பகுதியில எனக்கு குறைவே இல்ல. எல்லாம் ஏராளம் தாராளம் தான். அது விசுவாசமா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், ஆவியின் கனியா இருக்கலாம், வரங்களா இருக்கலாம். அப்படிதானே? அ விசுவாசமால அதுக்கு மாரி செழிப்பா இருக்கலாம். அப்படிதானே? சுகமா இருக்கலாம். எனிதிங் ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு தேவையான எல்லாமே. அததான் அங்க சொல்றார். எல்லாவற்றிலும் நாம் பூரணரும், சம்பூரணம் உள்ளவருமாய் இருப்பதற்கு சகலவித கிருபையை பெருக்கி தருகிற தேவன்.
ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள. அதுதாங்க ஆசீர்வாத வாழ்க்கை. ஒண்ணுல கூட குறைவில்ல. கொரிந்திய சபைக்கு அப்படிதான் சொல்றாரு அவரு. 1 அதிகாரம் 6 எல்லாவற்றிலும் நீங்க சம்பூர்ண ஒன்றிலும் குறைவில்லாதவர்களா இருக்கிறார். அதுதாங்க தேவன் நம்மை கொடுத்த திட்டம். அதுதான் யாக்கோபு 1:4-5 அதை சொல்லிட்டு தான் பின்னாடி வரிசையா சொல்லி கொண்டு வர்றாருங்க. அப்ப பாருங்க, தேவனுடைய திட்டம் எல்லாம் அதுதான். அதுதான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு சொல்லுது. ஆனா, இந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நம்ம வாயை விட்டு பிரியாத செவி கொடுக்க கவனமா இருந்தாங்க. அதே தான் அங்க சொல்றாரு. நீதிமொழிகள் 4 என்ன சொல்றாரு? என் மகனே என் வார்த்தை என்ன வார்த்தைகளை கவனிப்போம்? என் சுகத்துக்கு நான் சொன்னேன் அன்னைக்கு என் சாட்சியில. அது இல்ல இப்ப நான் சொல்ல வரல. ஆசீர்வாதத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கோம். சகல ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதித்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ மகனாகிய நான் எங்க தகப்பன் என்ன சொல்றாரு? சகல ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்போ அதை கேட்கிறதற்கு நான் கவனமா இருக்கணும். வேற காரியம் கேட்க கவனமா இருக்க வேணாம். அவர் என்ன சொல்லுகிறார் அதை கேட்க நான் கவனமா இருக்கணும். இந்த வார்த்தையில தானே இருக்கனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மரியாதை பார்த்து மார்த்தாள் மரியாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது லூக்கா 10:39-40 வசனங்களை வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தேவையானது ஒன்று. அப்ப பாருங்க, இந்த பரலோக வாழ்க்கை பூமியில் வாழ விசுவாசம் தேவன் சொல்லல, திரும்ப சொல்லல, வார்த்தை தான் தேவைன்றாரு. இந்த வார்த்தை சரியால் கேட்க தெரிந்து கொண்டானா அதுதான் தேவை, அதுதான் நல்ல பங்கு. அது இருதயத்துல போனா விசுவாசம் வரும். இந்த வார்த்தை இல்லாம விசுவாசம் இல்லைங்க. தேவையானது விசுவாசம். விசுவாசத்தை குறித்து இவ்வளவு ஓங்கி சொன்னவர் அங்க அப்படி சொன்னாரா? ஏன்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அதுதாங்க விசுவாசத்தை உருவாக்கி உன் விசுவாசத்தின்படி வாழ்க்கை. ஒரு மனிதன் தன்னை பற்றி எப்படி விசுவாசிக்கிறானோ அப்படிதான் வாழ்வான். அதுதான் இருதய படத்தை உருவாக்கும். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட என்னை பற்றிய காட்சி என் இருதய காட்சியாய் மாற வேண்டும். அதற்குத்தான் தியானம். அதுவும் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். இரவும் பகலும் அது தியானமா இருக்கணும்ன்றார். அப்போ நீ செய்வதெல்லாம் அந்த வார்த்தையின்படி you become a doer of the word. என்ன டூயர்? ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். நான் ஆசீர்வாதமா நான் இருக்கிறதை என் வாழ்க்கையில அனுபவிக்கிறது. அததான் அவர் அங்க சொல்றார். அப்போ நன்றாக அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? சுவிசேஷத்தை கேட்பதினால் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே அப்ப என்ன ஒரே வழி என் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். இரவும் பகலும் அதை பேச்சு என் மூச்சு செலாம். ஆண்டவர் அங்க உபாமத்தை சொல்றாரு, நீ படுக்கும் போது அதை பேசு, நீ நடக்கும் போது அதை பேசு உன் பிள்ளைகளோட. அப்படிதானே? உன் வீட்டுல செவுத்துல எல்லாம் அதை எழுதி போட்டு அதுவே உன் இருதய படமாகிற வரைக்கும் அது உன் கண்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், உன் வாய்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், உன் நினைவுகளை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? இட் பிகேம் சோ டாமினன்ட். எப்போ? உன்னோட ஒரு அங்கம் ஆகும்போது என்ன சொன்னாலும் நான் சொன்னல, ஐ நோ ஐ நோ ஐ நோ அப்படித்தானே? எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். எப்படி இந்த டேபிளுக்கு முன்னாடி என் முன்னால ஒரு லேப்டாப் இருக்குது எனக்கு தெரியுதோ அப்படியே காணப்படாத இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்து இருக்கிறான்னு எனக்கு தெரியும். அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துக்கு வர வரைக்கும் நீங்க எல்லாவற்றையும் பிடித்து உங்களுக்கு என்ன தேவை அந்த ஒரு வசனத்தை பிடிங்க. ஆனா இதை விட்டுட்டு ஆண்டோட்ட போயிட்டு அவன மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேன்னு சொல்லல. அவர் ஏகப்பட்ட வார்த்தையை கொடுத்துட்டாரு. இப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை தேடி வேதத்துல கண்டுபிடிக்கிறவள தான் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியனாரு. இங்க என்ன சொல்ற? கண்டுபிடிக்கிறவளுக்கு வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம். வாழ்க்கை எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதம். ஏன்? என் மகனே என் வார்த்தையில கவனினாரு. என்ன வார்த்தை? ஆசீர்வாதம். அததான் கவனிக்கிறான். சூழ்நிலையை கவனிக்கல. சூழ்நிலையில பேக்ல பணம் இல்ல, பாக்கெட்ல பணம் இல்ல, நான் செய்யற காரியம் வாய்க்கல, சுகம் இல்ல, சோ மெனி திங்ஸ். ஆசீர்வாதம் இல்லாத காரியம், குடும்பத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரனுடைய இதெல்லாம் காண்கிறது. காணப்படாத மண்டலத்துல இருப்பது என்னங்க? எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம்.
அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொல்றதுதான் உபாகமம் 28 அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. செவி கொடுக்க கவனமாய் இருப்பாயானால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சகல ஜாதிகளிலும் உன்னை ஆசீர்வாதமா வைப்பார். அங்க 7:14 சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? மேன்மையாக வைப்பார். என்ன வைப்பாரா? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நல்லா யோசித்து பாருங்க. ஓட வேணாம் நம்ம அவசரப்பட்டு. நேரம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. என்னை மேன்மையாக வைப்பார். அப்போ அத கொஞ்சம் கற்பனை பண்ணணும். வாயில பேசணும். மேன்மையா இருக்கு எப்படின்னுங்க? இப்ப இருக்க மாதிரி இருக்குதா? இப்ப யார் உலகத்துல திருட்டு பசங்க எல்லாம் மேன்மையா இருக்காங்க? பரவாயில்ல. அவனுங்க எப்படி மேன்மையா இருக்கான்னு பாருங்க. அதை விட நான் மேன்மையாக இருப்பேன்னா எப்படி இருப்பேன்? அததான் நம்ம கற்பனை பண்ணணும். அதுதான் நம்ம வாயில இருக்கணும். அதுதான் நம்ம இருதய படமாகும். ஏன் ஆண்டவர் சொல்றாருங்க, சகலவித ஆசீர்வாதம்னா ஊர்ல உள்ள எல்லா பயனை விட என்னையும் உங்களையும் மேன்மையாக வைப்பார். மேன்மைனா என்னங்க? புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமையில் சிறந்திருக்க பண்ணுவார். உபாகமம் 26 கடைசி வசனம் சொல்ல அததான் சொல்றாரு, மேன்மைப்படுத்துவேன்றார். இப்ப நம்ம மேன்மைப்படுத்திருக்காரு ஆவிமண்டலம். ஆமாங்க, அவரோட சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்காரு. நம்ம உட்கார்ந்து இருக்க இடம் எல்லாரும் விட மேலான இடம். அப்படிதானே? சகல பிசாசுகளும் அதிகாரங்களும் காலு கீழ. அப்ப எவ்வளவு நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கார். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. தியானம் என்பது வேத வசனத்தை படம் பிடித்து பார்ப்பதுதான் தியானம். என்ன ஆசீர்வதித்தினார்னா எப்படி ஆசீர்வாதம் இந்த 28ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம தியானிக்கிறோம். அப்படித்தானே? சகல ஆசீர்வாதம் தியானிக்கிறோம். தியானிக்கிறது என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பிரைம் மினிஸ்டரை விட என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரனை விட, நம்ம ஊர்ல கேட்டா அம்பானி அதானின்வானுங்க, அவங்களை விட என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல எவ்வளவோ மேன்மைப்பட்டவங்க இருக்காங்க. அப்படித்தானே? அது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்ல அவர்களை எல்லாரும் விட என்னையும் உங்களையும் மேன்மை. இது ஆண்டவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் சொல்றது. இது நமக்கு உண்மையா தெரியல. ஆண்டவருடைய உண்மை. இந்த ஆண்டவருடைய உண்மை எனக்கு உண்மையாகும் பொழுது என் வாழ்க்கையில நான் மேன்மையா தான் இருப்பேன். எப்போ அது ஆகும்? வாயை விட்டு பிரியாமல் அதற்கு செவி கொடுத்து அது என் இருதய விசுவாசமாகும் பொழுது நான் மேன்மையாக தான் இருப்பேன். அப்ப எனக்கு அந்த உறுதி வரும். நான் ஓட்டாண்டியா இருந்தாலும் மேன்மையா இருக்கிறன்ற உறுதி வரும். அப்போ நம்முடைய நினைவெல்லாம் எப்படிதான் இருக்கணும்? மேன்மையான நினைவா தான் இருக்கணும். நம்ம பிள்ளைகளை கொடுத்த நினைவெல்லாம் எப்படிதான் இருக்கணும்? அவன் டாப். அவன் தான் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர். அப்படித்தானே? அவன் தான் உலகத்தை ஆள போறவன். அவன் தான் ஐஏஎஸ்ல டாப் சீஃப் செக்ரட்டரி. அது மாதிரி மேன்மையானதை தான் நம்ம நினைக்கிறோம். ஏன் ஆண்டவர் அப்படித்தானே சொல்றாரு? என்ன பிரதர் அப்படி சொல்லிட்டு அவன் படிக்கிற படிப்பை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. எத்தனை தடவை ஃபெயில் ஆகுது? ஐயா, உங்க வாயின் அறிக்கை தான் ஆண்டவர் சொல்றாரு மேன்மையாக வைப்பேன்னு. பிள்ளைகளை பார்த்து மேன்மையாக இருப்பான்னு சொல்றதுதான் நம்முடைய வேலை. நம்முடைய சூழ்நிலையை பார்த்து இது எனக்கு சொந்தம் அல்ல, நான் மேன்மையாக இருப்பதான் அப்படின்னு அதை பார்த்து பேசுவதுதான் நம்முடைய வேலை. பேசுகிறதற்குத்தான் ஆண்டவர் நம்ம அவருடைய சாயலில சிருஷ்டித்தார்னா தேவ சாயல் பேசுகிற ஆவி. அதை பேசி பேசிதான் மேன்மையாக வைப்பார் தான். பிள்ளைகளை பார்த்தாலும் மேன்மையாக வைப்பார். உங்க மனைவியை பார்த்தாலும் சரி, உங்க குடும்பத்துல, உங்க சபையில எல்லாம் பார்வையெல்லாம் தேவன் நம்மை மேன்மையாய் வைப்பதாக மாற வேண்டும். அது எப்ப மாறும்? எப்போ அந்த பார்வை, அந்த இருதய படம் இருந்தாதானே அந்த பார்வை வரும். இருதயத்துல படம் அப்படி இல்லையா? நான் ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண டேஷ், சாதாரண ஊழியக்காரன், சாதாரண குடும்பத்துல பிறந்தவன், சாதாரண படிப்பு படிச்சவன், சாதாரண பணம் உள்ளவன். இத மாத்துங்க. இது நீங்க பார்க்கிறது, காணப்படுகிறது மெய் அல்ல. காணப்படாததல்லோ நிச்சயம். காணப்படுகள் எல்லாம் ஒளிஞ்சு போவோம். நான் சாதாரண ஒளிஞ்சு போவோம். காணப்படாதது நீங்க அசாதாரணம். யூ ஆர் நாட் நேச்சுரல், யூ ஆர் சூப்பர் நேச்சுரல். ஆண்டவர் சொல்றாருங்க. அதை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படுகிற சாதாரணம் நீங்கி போய் காணப்படாத அசாதாரணம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். இது வேதம் சொல்லும் சத்தியம்.
இததான் நம்ம தியானிக்கணும், இததான் நாம் பேசணும், இததான் சபையில போதிக்கணும். எவன் என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. ஒண்ணுமில்லாதவன் சபையில வந்து உட்கார்ந்தாலும் நீ அசாதாரணம்னு அவனுக்கு சொல்லி அவன் விசுவாசத்தை எழுப்பணும். ஏன் வேத வசனம் சொல்றத சொல்லதானே நம்மள சுவிசேஷத்தின் ஊழியர் வச்சுட்டா. கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை, கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் என்னங்க? சகலரை பார்க்கிலும் நான் மேன்மையானவன், சகல ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மையாக என்னை வைத்திருக்கிறார். அததான் நம்ம மற்றவர்களுக்கும் சொல்லணும், நமக்கும் சொல்லணும். ஆண்டவர் சொல்றதுக்கு தான் வச்சிருக்காரு. அதுதாங்க ஜெபம் கூட. ஜெபம் என்பது நீங்களா ஏதா உங்க மனசுல வரதெல்லாம் பேசுறது ஜெபம் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுவதுதான் நம்முடைய வேலை. நத்திங் எல்ஸ். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஊழியக்காரரின் வார்த்தையை, அவருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துவேன் சொன்னவரு. அதை வாசித்தரம் பாருங்க. எசாயால அது வரும். இத 43 சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 44ல 44:26 சொல்றாரு பாருங்க. என் ஊழியக்காரின் வார்த்தை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதியின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்றும் எருசலேமுக்கு கட்டப்படுவில் என்றும் யூதாவின் பட்டணங்களுக்கு சொல்லி அவன் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். யாருங்க இத பேசணும்? அவருடைய ஊழியர்கள் நாம் தான். அவருடைய சரீரம் தான் ஊழியம் செய்ய முடியும் பூமியில. இந்த சரீரம் இல்லாம ஆண்டவரோ பிசாசோ ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பூமியில ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா இந்த சரீரம், மண்ணான சரீரம் வேணும். இந்த மண்ணான சரீரத்துக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு ஆதியாகமம் 1 அதிகாரத்திலேயே. அததான் ஆதாம் பைய இழந்து போய் இந்த திருட்டு பைய பிசாசு திருடி வச்சிருந்தான். இயேசு வந்து அதை நமக்கு திரும்ப கொடுத்துட்டார். ஆனா அவர் சரீரத்துல வந்து அதுக்குதான் சரீரத்துல வந்தார். நம்மை போல எல்லாவற்றிலும் சரீரத்துல. ஏன்? அந்த இழந்து போன சரீர ஆளுகை ஒரு சரீர மனிதன் தான் பெற முடியும். அதை பெற்று நமக்கு கொடுத்துட்டாரு. நமக்குள்ள இருக்காரு. எதுக்கு நமக்குள்ள இருக்காருன்னா இந்த சரீரம் மூலமாக உலகத்துல செயல்படுது. இந்த சரீரம் இல்லைன்னா அவர் செயல்பட சாவரின் காட், நோ டவுட் அபவுட் அப்படிதானே. ஆனா அந்த சாவரின் காடால இந்த சரீரம் இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா முழு அதிகாரத்தையும் சரீரத்துக்கு கொடுத்துட்டாரு, மனிதனுக்கு கொடுத்துட்டாரு. அப்படிதானே. பூமியின் ஆளுகை முழுதும் அவன்கிட்ட தான் இருக்கு. அப்போ நம்ம மூலதான் அதான் சொல்றாரு, நம்ம வாய பேசினதுதான் நம்முடைய சரீரம். அவர் பேச முடியாது, அவருக்கு வாய் இல்லை. அப்படிதானே. அவருடைய வாய் பூமியில நம்ம தான். நீ தீர்ப்பாளுதலிருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல இருப்பாய்ன்றாரு எரேமியாவுக்கு. எரேமியா 15:19. நீங்க தீர்க்க தரிசனம் புத்தகம் ஃபுல்லா பாருங்க. எசேக்கியாவிட்ட என்னவா எசேக்கியாவிட்ட சொல்லு, நான் சொல்வதை கேட்டு அதை நீ பேசுன்னு தான் சொல்லுவேன். அது உலர்ந்த எலும்பா இருக்கலாம் 37ஆம் அதிகாரத்துல. 34ஆம் அதிகாரத்துல இந்த மெய்ப்பர்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லணுவாரு. எல்லாம் பாருங்க. அங்க பாபிலோனை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லணுவாரு. எய்த்த குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லணுவாரு. இஸ்ரவேல் என்ன, நான் சொல்லுவதை கேட்டு நீ சொல்லு. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, அதை மனுஷன் கேட்கணும், அதை சொல்லணும், அப்பதான் நிறைவேறும். அததான் இங்கேயும் சொல்றாரு. என் ஊழியக்காரின் வார்த்தையை நான் நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதியின் ஆலோசனையை நிறைவேற்று என்றார். அப்ப என்ன அவங்க பேசணுன்றது ஆண்டவருடைய சித்தம். எருசலேம் பாலாய் கிடக்குது. இது இந்த கான்டெக்ட்ல சொல்றேன். எருசலேம் சிறைப்பட்டு போன இது இஸ்ரேல் மக்கள் சிறைப்பட்டு போன பிறகு பாபிலோனுக்கு அது பாலாய் குப்பமேடா கிடக்குது. மிருகங்கள் தெரிகிறது, காட்டு விருட்சங்கள் முளைச்சு கிடக்கு, காட்டா இருக்கு. டோட்டலி இன் ரூயின்ட். அப்படித்தானே. ரூயின் சிட்டி. யூதா எருசலேம் எல்லாம் பாலாய் கிடக்குது. அதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆலோசனை அது திரும்பவும் கட்டப்படணும், பழைய இடத்துக்கு வரணும். அப்படிதானே. முன்போல சீர்படுத்தப்படணும். அது ஆண்டவருடைய ஆலோசனை. அத ஊழியக்காரருக்கு கொடுக்கிறார், சொல்றாரு. நமக்கு வேதத்துல எழுதி கொடுத்திருக்காரு. அங்க ஆவினால ஏவப்பட்டு ஏசாயா சொல்றாரு. அவங்க என்ன பண்ணணுமா? பேசணுமா? நீ சொல்லு. மோசேக்கு என்ன சொன்னாரு? நீ பார்வோனிடம் போய் சொல்லு, இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லு. சொல்றாருங்க. சொல்றாரு. ஆண்டவர் ஒரு மனிதன் மூலம் தான் பூமியில சொல்றாரு. மனிதன் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? அதை நிலைப்படுத்துவேன்றார். அதான் யோபுல நான் 22:28 போன ஒரு காரியத்தை நான் நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும்.
when I decree, நான் ஒரு வார்த்தைய நான் சொன்னா அது நிலைவரப்படும் என்று சொல்லுகிறார். நீ சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார் மார்க் 11:23. ஏன்னா அது சாயல், தேவ சாயல். அதான் சொல்றாரு. அப்போ பேசாம நடக்காது. என்ன சொல்றாரு பாருங்க. பாலான எருசலேமை பார்த்து குடியேறுவாய் கட்டப்படுவீர்கள். அந்த எருசலேம் பாழாய் கிடக்க திரும்பவும் கட்டப்படும். திரும்பவும் ஜனங்களால் குடியேறுவாய். இது ஒரு ஆள் பேசணும். அதை பேசுறதுக்கு தான் என்ன சொல்றாரு, என் மெய்ப்பனாகிய சைரஸை ஏற்படுத்தினேன்றாரு. கோரேசை, அப்படிதானே? அர்த்தத்திலையும் வற்றிப்போ என்று சொல்லணும் நம்மள சொல்றாரு. நம்ம காரியங்களை பேச வேண்டியது நாம, காரியத்தை நடப்பிப்பவர் அவர். பேசாம ஒண்ணுமே நடக்காது. எப்ப பேச முடியும்? இருதயத்துல விசுவாசம், இருதய நிறைவினால் தான் பேசணும். அதுக்குதான் அந்த வார்த்தை இருதயத்துல போகணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை இருதயத்துல போய் இருதயத்தின், அதனாலதான் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லுட்டார். ஏன் ஆண்டவர் பேசக்கூடாதா? ஒரு மனிதன் பேசணும். அப்பதான் உயிரிழறது அங்க பாக்குறோம். ஆண்டவர் அதை செய்யறாரு, ஒரு மனிதன் அதை பேச வேண்டும். அததான் சொல்ல வர இங்கே. அததான் சொல்றாரு, அவன் என் மெய்ப்பன். என்ன சொல்றாரு பாருங்க 28ஆவதுல, அவன் கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான். நமக்கு அததான் சொல்றாருங்க. நீங்க வாயில கட்டப்படு, நிலைவரப்படு, எலும்பி பிரகாசி, அததான் பேச சொல்றாரு. அப்போ அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், அது நிலைவரப்படும் என்று சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு நம்ம அதை விட்டுட்டோம். நம்ம எதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஜெபம் என்ற ஒரு காரியம் நமக்கு யாரோ சபை பாரம்பரிய சொல்லிட்டாங்க. ஐயா அவர் கொடுத்துட்டேன்றத போய் அவர்கிட்ட திரும்ப திரும்ப கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரேன்னு முட்டாள்தனமா, எப்படி இதெல்லாம் அப்படியே இன்சேன் ஆயிடுது இல்ல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கண்ணா. அத மாதிரிதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒண்ணுமே தெரியல, கொடுக்கப்பட்டது தெரியாதபடினால கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடு. ஐயா நான் சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதியும் கத்தாவேன்னு பாடிட்டு இருக்கோம். ஆசீர்வதியும். யாபேஸ் ஜெபம் பண்ணா பிரதர், யாபேஸ் ஜெபம் பண்ணா உங்களுக்கு என்ன சொல்றாரு? ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்னும் யாபேஸ் ஜெபத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆசீர்வதியும் கத்தாவேன்னு பாடுறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப கொஞ்சம் புத்தி இருந்தா நம்ம, சந்திரசிங் உனக்கு இந்த பேனாவை கொடுத்துட்டேன்னு சொன்ன பிறகு, கொடுங்க பிரதர், கொடுங்க பிரதர், பேனா எனக்கு வேணும். ஆனா நான் தான் கொடுத்துட்டேன்ன்றாரு. இப்ப என்னுடைய வேலை என்ன? அதை எடுத்து உபயோகப்படுத்துவதுதான் வேலை. எனக்கு பேனா இல்லைனால நான் ஒண்ணுமே எழுத முடியலன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லைங்க, கொடுத்துட்டாரு. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு, எடுத்து அனுபவிக்க. சகலவித நன்மைகளை அனுபவிப்பதற்கு சகலவித ஆசீர்வாதங்களை சம்பூரணமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். சகலவித ஆசீர்வாதங்களை சம்பூரணமாய் கொடுத்தபடியால் சகலவித நன்மைகளை நான் அனுபவிப்பேன். இத வாயில பேசணும். பேசி பேசி தான் காரியத்தினைய அது இருதயத்துக்குள்ள போனோம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ரெண்டாவது ஸ்டெப் தான் இருதய நிறைவினால் வாயில பேசும்போது உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். விசுவாசம் இல்லாம பேசினா ஒண்ணு நடக்காது. அதுதானே சொல்றாரு மார்க் 11:23. சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்து தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்து பேசினால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப நான் என்ன பேசணும்? நான் சகலவித ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சந்தேகமே இல்லாம அப்படிதான் இருக்கேன். அந்த பார்வையில, அந்த படத்துல இருதய நிறைவில் இருந்து நான் பேசணும்னு சொல்றேன். இது வேதம், தேவன் அமைத்த திட்டங்க. இது தேவன் அமைதான். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இந்த ஒண்ணை மட்டும் பிடிச்சுக்கீங்க இப்போதைக்கு. அப்படிதானே? நானும் என் பிள்ளைகளும், நானும் என் சபையும், அப்படிதானே? நானும் எங்க விசுவாசிகளும் சாதாரண ஆள் அல்ல. மேன்மை உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்படிதானே? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிழ்ச்சியிலும் சிறந்திருக்க பண்ணும் என்றவர் எங்களை சிறந்திருக்க பண்ணிட்டாரு. ஒரே காரணம், இயேசு சிலுவையில் செய்த ஒரே பலியினாலே என்றென்றுமாய் எல்லாரை விட எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்ப அது கம்மியா நான் நினைக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். யார பார்த்தாலும் சரி, அவனை விட
அம்பானியை பார்த்தாலும் சரி, மோடியை பார்த்தாலும் சரி, ட்ரம்பை பார்த்தாலும் சரி, அவனை விட என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். அந்த பார்வைக்கு நாம் வர வேண்டும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய விசுவாச குடும்பத்தையும் பார்த்த பார்வை தேவ பார்வையாய் இருக்க வேண்டும். தேவ பார்வை நம்முடைய பார்வையாய் மாறுவதுதான் விசுவாசம். தேவ பார்வை சுவிசேஷம் சொல்லுவது. அந்த சுவிசேஷ பார்வை நம்முடைய பார்வையாக வேண்டும். அதுதான் நம்ம இருதய விசுவாசம். உங்க இருதயத்துல என்ன நீங்க பாக்குறீங்க? மேன்மையானவர்களாக. மேன்மை. அப்ப வாயை விட்டு அது பிரியாது இருக்க வேண்டும். இரவும் பகலும் அது தியானம் அப்படின்னு என்ன? அதே நினைவோடு இருக்க வேண்டும். அதே தியானம் அப்படின்னு என்ன? அத கற்பனை சக்தியில அதை பார்க்க வேண்டும். மேன்மையானவனா எப்படி இருப்பான்? நான் அதுதான் ஃபுல்லா அந்த படிக்கலான்னு பார்த்தேன் சாப்டர். எனக்கு அது இன்னைக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணல. அப்போ பாருங்க, அந்த மேன்மை உள்ளவர்களாக கற்பனை பண்ணி தயவுசெய்து பாருங்க. நீங்க 4 மணி நேரம் பைபிள் படிக்க வேணாம், 4 மணி நேரம் ஜெபமெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. ஒரு வசனத்தை எடுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப அப்படி இருக்கிறதா உங்களை பாருங்க, கற்பனை. அதுதாங்க வேணும், அதுதான் வேணும், அதுதான் வேணும். அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அதுதான் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதுதான் தேவை. கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை ஒண்ணு ஒண்ணா எடுத்து வைத்து அதோட மணிக்கணக்கா நேரம் செலவழிங்க. ஏன்? அதுதான் உங்களையும் என்னை குறித்து வேதத்தில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அதை கண்டுபிடிச்சிட்டேன். நான் இப்படிதான் இருக்கேன்னு எங்க ஆண்டவர் பார்க்கிறாரு. அவருடைய பார்வை தவறான பார்வை இல்லை. அவர் சத்திய தேவன். அப்படிதான் இருக்கேன்னு அவர் சொல்றாரு. நான் அப்படிதான் என்ன பார்க்க போறேன். உலகத்துக்கு நான் பைத்தியமா இருக்கட்டும், ஐம் நாட் பாதர்ட். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, அப்படிதானே? பைத்தியமாய் தோன்றுகிற என் அறிக்கையினாலே, என் பேச்சினாலே, என் பார்வையினாலே, என்னுடைய கற்பனை சக்தியினாலே என்னை அவ்வாறு மாற்றுவது தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்படிதான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது பைத்தியமா இருக்கும். அதனால நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு நம்ம போக்கஸ் எல்லாம் சபையில டைவர்ட் பண்ணனால பிசாசுக்கு ஒரே கொண்டாட்டம். ஏன்? ஒரு வசனமும் இருதயத்தில் இல்லையே. எல்லாமே மூளையில தானே இருக்கு. அது இங்க போனதானே வேலை செய்யுன்றாரு ஆண்டவரு. இருதயத்துல விதைத்தாதான் இருதயத்தான் அதை முளைக்கிழமை முளைக்க பண்ணுன்றாரு. ஹார்ட் ஹஸ் த கெப்பாசிட்டி. அப்போ ஹார்ட்ல அந்த வசனம் போகிற வரைக்கும், அதான் ஹார்ட்ன்றத ஆவியை நான் சொல்றேன், சரீர இருதயத்தை சொல்லல. அப்போ அதை நம்ம செய்யாம பிரயோஜனமே இல்லை. அதனாலதான் பவுலுடையில அழகா சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், விளைய பண்ணினவர் கர்த்தர். காரியத்தை நடப்பிக்கிறவர் அவர்தான். ஆனா நீங்களும் நானும் தான் பேசி அதை நட வேண்டும், இருதயத்துல நீர் பாய்ச்சணும். அப்ப இந்த ஒரு வசனம் சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு, சகல ஜாதிகளை விட நான் மேன்மையானவர். எதுல மேன்மையானவர்? புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை சிறந்து இருக்கேன். எப்படி இருக்கேன்? சரீர சுகத்துல, பொருளாதாரத்துல நான் விருத்தி அடைவதில்லை. அப்படிதானே? எல்லாம் உங்களுக்கு அப்படியே மனசுல அப்படியே ஒண்ணு ஒண்ணா கொண்டு வா. விசுவாசத்துல, அன்பு கூறுவதில்லை. அப்படிதானே? தான தர்மம் செய்வதில்லை, நற்கிரியல் செய்வதில்லை. எதாவது நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நான் சிறந்து இருக்க பண்ணியிருக்கேன். அதை நீங்க படம் பிடித்து பார்க்க வேண்டும். அது உங்கள் இருதய படமாக வேண்டும். அது உங்கள் இருதய நினைவாக வேண்டும். அதனாலதான் என்ன சொல்றாரு, பாவம் செய்யாமல் நீதி கேட்ப. அதே தான் இங்க சொல்றேன். நீங்க குறைவுபடாமல் நிறைவுள்ளா இருக்கும்படி இதுக்கு விழித்துக் கொண்டிருங்கள். எது? சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதிருக்கார், சகல ஜாதிகளில் நான் மேன்மை உள்ளவனாக இருக்கிறேன். அந்த விழிப்பு என்ன? அந்த படம், அந்த வெளிச்சம் இருதயத்துல வருவதுதான். அதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எங்களோடு பேசின வார்த்தைகள் ஆண்டவரே, நீங்க எங்களை குறித்த உங்களுடைய ஆசை திட்டம் எல்லாம் வேதத்துல எங்களுக்கு எழுதி கொடுத்தீங்க. நாங்க தான் அதை முக்கியப்படுத்தாம அந்நிய காரியமாக நடத்தணும். நீங்க வேதத்தின் மகத்துவம் இன்னதென்று வேதத்துல எங்களை காண்பிக்கிறீங்க ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருவராகிய எங்களுக்கு
நீங்க அந்த மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அத அறிந்தோமானால், நாங்க இந்த மாரி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். அது மேல ஆவலாக, ஆசையாக, பிரியமா இருந்து, இரவும் பகலும் தியானம் இருக்கிற பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வரும். ஆண்டவரே, இந்த நாட்களில சங்கீதக்காரன் சொல்வது போல, வேதத்தில் உள்ள அதிசயங்களை, சுவிசேஷத்தில் உள்ள அதிசயங்களை காண்கிற கண்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உணர்கிற இருதயத்தை தாரும். கேட்கிற செவிகளை தாரும் என ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீங்க அதுக்குத்தானே எங்களோட கூட இருக்கீங்க. நீங்க உதவி செய்ய உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.